என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம், நம்ம தலைமுறையில் தான் மத்தியாகாயத்தில் மணவாளன் வருவார். இனி ஒரு தலைமுறையெல்லாம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நமக்கு மரணம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னால் ஆண்டவர் வந்துடுவார். நம்ம அவர் கூட மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் தேவன் சொன்னது எல்லாம் நடந்துடணும். பாருங்க, அவர் வருகைக்கு முன்னால் என்னெல்லாம் நடக்கணுமோ அது நடந்துடணும். இது கொடிய காலம், கடைசி காலம். வேசித்தனம், விபச்சாரம், பாவம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற காலம்தான். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு அறிஞ்சு ரொம்ப வேகமாக செயல்படுகிற காலம். ஆனால் அதே சமயத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்குகிற காலம். நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிற காலம். ஆகாய் 2:6-7 சொல்லுகிற மாதிரி, கொஞ்ச காலத்துக்குள்ளே நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்திரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அப்போ அவர் வர்றதுக்கு முன்னால் சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுவார். அவர் விரும்பப்பட்ட பிறகுதான் வருவார். அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். எல்லாராலும் அவர் விரும்பப்படுவார். ஒரு கற்பனை கெட்டாத அசைவு நம்ம காலத்தில் நடக்க போகுது. பட்டணங்கள், கிராமங்கள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் மனம் திரும்ப போகிறாங்க. ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக இதை நடப்பிப்பேன். அப்போ சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் அற்புதமாக ஆண்டவர் பயன்படுத்த போகிறாரு. நம்ம யாரையுமே நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் ரட்சிக்கலை. மிகப்பெரிய திட்டத்தோடு தான் நம்மளை ரட்சித்து சபையில் வச்சுருக்கிறாரு. யாரையோ சிலரை உயர்த்துவார், சிலரை பயன்படுத்துவார், அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாருக்காகவும் அவருடைய ஜீவனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்துருக்கிறார். சபையில் சும்மா உட்கார வைக்கிறதுக்காகவோ இல்லை சோகமாக உட்கார வைக்கிறதுக்காகவோ நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கவே இல்லை. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்குன்னு பயன்படணும். நீங்கள் ஆமீன் சொல்லலட்டாலும் அதான் உண்மை. அவருக்கு வயசெல்லாம் பொருட்டு இல்லை, பேக்ரவுண்ட்லாம் பொருட்டு இல்லை, ஞானம் கூட பொருட்டு இல்லை. அவர் நமக்கு ஞானமாக இருப்பார். ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை. வேதத்தில் தேவன் பயன்படுத்தின எல்லாருமே சாதாரணமானவங்க தான். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவருடைய ஜெபத்தை கேட்டார், வானத்தை அடைச்சார், வானத்தை திறந்தார், அக்கினியை இறங்க பண்ணினார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகளை சொல்ல வச்சார். ஒட்டுமொத்த தேசத்தையும் தேவன் பக்கம் திரும்ப வச்சார். அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதனால் சும்மா நம்மளை சர்ச்சில் உட்கார வைக்கல. வயசாகிடுச்சே, இதுக்கு பிறகா என்னை பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டக்கூடாதுன்னு தான் ஒரு 100 வயசு ஆபிரகாமையும் ஒரு 90 வயசு சாராளையும் நமக்கு சாட்சியாக வச்சுருக்காரு. இப்படி சொன்னால் ஒரு ஆமீன் சொல்லலாம். இருக்கீங்களா? சரி, 90 வயசு கிழவியாக்கும் சாராளம்மா ஈசாக்கு பிறக்கும்போது. ஈசாக்குங்கிற ஒரு சந்ததி இந்த பூமிக்கு வேணும், ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஈசாக்குங்கிற ஒருத்தன் இந்த பூமியில் பிறக்கணும், ஆண்டோடைய திட்டம், இருந்துட்டு போட்டோம். அதுக்கு ஆபிரகாமும் சாராளும் தான் பெற்றோராக இருக்கணும், அதுவும் தேவ திட்டம், இருந்துட்டு போட்டோம். என் கேள்வி என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு 30 வயசு, சாராளுக்கு ஒரு 27 வயசு, கல்யாணம் ஆன புதுசு. அப்போவே ஒரு ஈசாக்க அவங்க மூலமாக பிறக்க வச்சுருந்தா பிரச்சனை இல்லைல்ல, பிறக்க வச்சிருக்கலாம்ல.
ஒரு யங் கப்பிள், ஒரு இளம் தம்பதியை செலக்ட் பண்ணி அவங்க மூலம் ஒரு ஈசாக்க இந்த பூமியில் பிறக்க வச்சிருக்கலாமே. 90 தான் துரத்தணுமா? தோத்துறான். 90 ஆனாலும் துரத்தணுமா? தோத்துறான். அவர் தான் தேவன். ஆண்டவரே, ஒரு சிலர் என்ன முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, அப்போ ஆண்டவருக்கு 90 பிரச்சனை இல்லை, 100 பிரச்சனை இல்லை. கர்ப்பம் செத்து போனவள், செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பித்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினவர். 30 லட்சம் இஸ்ரவேல் மக்களை 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு 80 வயசு கிழவனை தேடி போனார். 80 வயசு கிழவன் மோசே, அவனை தேடி போனார். ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி பார்க்கான். நான் திக்குவாயேன்றான், பேச்சு வராதுன்றான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நீளமாக பேசுகிறான், தோதுறான். ஆனால் பேச்சு வராதுன்றான், தோதுறான். திக்குவாயேன்றான். வேற யாரையாகிலும் நீங்கள் அனுப்ப சித்தமாக இருந்தால் அனுப்புங்க, என்ன ஆளை விட்டுருங்கன்றான். நோ 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 சித்தத்தை பற்றி எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ தான் என் சித்தம். அதனால் உன்னை தான் நான் தேடி வந்திருக்கேன். உன்னை தான் அனுப்ப போகிறேன். பார்வோனுக்கு முன்னால் நிறுத்த போகிறேன். உன்னை பயன்படுத்த போகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை உம்மூல நடப்பிக்க போகிறேன். பார்வோனுக்கு நான் யாருங்கிறத காட்ட போகிறேன். என் பராக்கிரமத்தை வெளிப்படுத்த போகிறேன். அவன் 430 வருஷம் என் ஜனத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் உன்னை வச்சு தான் என் ஜனத்தை விடுதலை செய்ய போகிறேன். தட்ஸ் வாட் மை பிளான். அதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு ஒரு மோசையை பயன்படுத்தின கர்த்தர் தான் உயிருள்ளவராக இன்றைக்கு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இது கடைசி காலம். உங்கள் எல்லாரையும் பயன்படுத்த போகிறாரு. சபைக்கு மிகப்பெரிய அறுவடை காத்திருக்கு. முழங்கால் யாவும் முடங்க போது, விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிய போது, அவைகளை நினைக்கிற நினைப்பை இனி தேசங்களில் இராமல் அற்றுப்போக பண்ணும் நாட்கள் வருகிறது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. கற்பனை கெட்டாத ஒரு அசைவு அது நம்ம காலத்தில் தான், நம்மளை கொண்டு தான் இருக்கிறது. ரொம்ப ஷார்ட் டைம். நடக்க போகிறது மிகப்பெரிய விஷயம். அதனால தான் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன்னு சொல்கிறாரு. பெரிய காரியம் ஷார்ட் டைமில் நடக்கணும். அதனால தான் ரொம்ப வேகமாக நடக்க போகுது. அது நம்மளை கொண்டு தான் நடக்க போகுது. திருப்பிக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம், 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன். அதனுடைய 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னாளம்மா தேவனை மகிமைப்படுத்தி பாடும்போது இந்த வரிகளை சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறாள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறாராம்? அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஏனென்றால் பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகள். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உயர்த்துகிற தேவன். சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து. இந்த மனுஷனுக்கா இப்படி ஒரு உயர்வு? இவனையெல்லாம் இப்படி நம்ம பார்ப்போம்லாம் நினைக்கலையே. இவர்களுக்கா இப்படிப்பட்ட ஒரு மேன்மை? இவங்க பழைய நிலை நமக்கு தெரியுமே, இந்த இடத்துக்கெல்லாம் இவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மனிதர்கள் உலகம் வியப்போடு பிரமிப்போடு பார்க்கிற அளவுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரத்தை அவர் உயர்த்துகிறார். உயர்த்தத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சிச்சுவேஷன் புழுதியாக இருக்கலாம், குப்பையாக இருக்கலாம், எளிமையாக இருக்கலாம், சிறுமையாக இருக்கலாம்.
கண்ணீராக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை அழைச்சது அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருப்பதற்காக அல்ல. கற்பனைக்கும் அடங்காத, கற்பனையும் செய்து பார்க்க முடியாத ஒரு சிங்காசனத்தில், ஒரு மேன்மையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உயர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். பைபிளில் பல தேவ மனிதர்களை அப்படிதான் அவர் உயர்த்தினாரா. சிறைச்சாலையில் இருந்த, குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த ஒரு யோசேப்பை தான் கற்பனை செய்ய முடியாத சிங்காசனத்திற்கு தேவன் உயர்த்தினார். ஆடுகளுக்கு பின்னால ஒரு மேய்ப்பனா இருந்த, வனாந்திரத்தில் இருந்த ஒரு சாதாரண எளியவன், சிறியவன், சொந்த குடும்பத்தாரால கூட ஒரு பொருட்டாய் எண்ணப்படாதவன் தாவீதைத்தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். இது தேசத்தின் நடுவில் தேவன் தம்முடைய ஜனத்தை உயர்த்துகிற காலம். அன்றே ஆமீன் சொல்றவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க. ஆமீன் சொல்லலைன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே அவங்கள விட்டுருங்க. இது தோத்துறோம் இருக்கீங்களா? நான் தான் அல்லையிலையோ சொல்லுங்கள். புது இடங்களுக்கு போகிறதுனால புதுசாக என்ன மாற்றிக்கிறதுக்கெல்லாம் வராது. ஆமேனா? எனக்கு இந்த அல்லையிலையா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அல்லையிலையா சொல்கிறதுல உடன்பாடு இல்லைங்க, தோத்துறேன். என்னை பொறுத்தளவுக்கு ஆண்டுடைய வார்த்தை வரும்போதே கேட்குறவன் மனுஷனாக இருந்தால் ஆமேன் வரும். கேட்குறவன் மனுஷனாக இருந்தால் ஆமேன். பேசுகிறது யாருங்க? கர்த்தருங்க. ஆண்டவர் பேசும்போது டெட் பாடியே ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சான். தலித்தாகுமி எந்திரிச்சு உட்காந்துட்டாளா? வாலிபனே எழுந்துரு பாடி எந்திரிச்சு உட்காந்துட்டானா? லாசருவே வெள்ளவா, 4 நாள் உள்ள கிடந்தவன் வெளில வந்தானா? ஈவன் ஒரு டெட் பாடியே ஆண்டுடைய வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னா மனுஷனா இருந்தா இல்லை இல்லையா? நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அது என்னப்பா நீங்கள் டெட் பாடிட்டே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். தலித்தாகுமி, வாலிபனே எழுந்துரு, டெட் பாடிட்ட போய் பேசுகிறீங்களேன். அப்போ அவர் என்கிட்ட கூலாக சொன்னார், அது ஒன்று தாண்டா உருப்படியாக என் சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னாரு. நீ உசுரோடு இருக்கிற ஆள்கிட்ட பேசுகிற, எல்லாம் டெட் பாடி மாதிரி உட்காந்துருக்கு. நான் டெட் பாடிகிட்ட பேசுகிறேன், எந்திரிச்சு உட்காந்துக்கிறது பாருன்னாரு. தோத்துறான். இருக்கிறீங்களா? இது சபையை தேவன் உயர்த்துகிற காலம். நீங்கள் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதத்தை மலைகளுக்கு மேலாய் ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? நிறைய மலை இருக்கு, தோத்திரம். அதனால தான் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கே நிறைய மலை, தோத்திரம். இந்த மலைகளுக்கு மேலாய், தோத்திரம். இது வரைக்கும் இது பெரிய மலை, அது பெரிய மலை அப்படின்னு மனுஷங்க சொல்லியிருக்கலாம். பட் கடைசி நாட்கள் இதுதான். அந்த கடைசி நாட்கள் எல்லா மலைகளுக்கும் மேலாக கர்த்தர் சபையை உயர்த்த போறாரு. இனி சபை தான் உயர்ந்திருக்கும். தேசத்தின் நடுவில் சபை மட்டும்தான் உயர்ந்திருக்கும். சொல்லிட்டு அதை சொல்றாரு, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஏன்னா மலைன்னு இருந்தா ஓடுறாங்க, தோத்திரம். இந்த மலைகளுக்கு மேல சபையை நான் உயர்த்த போறேன். இனி ஜனங்கள் வேற எங்கேயும் ஓட மாட்டாங்க, சபைக்குத்தான் ஓடி வருவாங்க. 100 கணக்கில், 1000 கணக்கில், லட்சக்கணக்கில் சபையை நோக்கி ஜனங்கள் ஓடி வரப்போகிற காலம். தேசத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் விட கர்த்தர் சபையை உயர்த்த போறாரு. நம்மளை உயர்த்துறதுல அவருக்கு ஒரு சுயநலம், தோத்துறான். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு, தோத்துறான். அவருக்கு ஒரு சுயநலம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளை ஆண்டவரை உயர்த்தின உடனே
கர்த்தர் என்னை உயர்த்திட்டார். நான் சிறுமையில் இருந்தேன், நான் கஷ்டத்தில் இருந்தேன், தேவையில் இருந்தேன், கண்ணீரில் இருந்தேன், உபத்திரவத்தில் இருந்தேன். இன்றைக்கி எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்துட்டாரு, வேலையை கொடுத்துட்டாரு, மனைவியை கொடுத்துட்டாரு, பிள்ளைகளை கொடுத்துட்டாரு, வீட்டை கொடுத்துட்டாரு, காரை கொடுத்துட்டாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. என்ஜாய். நல்லா சாப்பிடுவோம், தோதுறோம். திரும்ப திரும்ப சாப்பிடுவோம், நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி தோதுறோம். உடம்பை ஏற்றிக்கிடலாம், உருண்டையா இல்லையா? ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஏசி ரூமுக்குள்ளே தோத்துறோம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ந்திருப்போம். இப்படின்னு அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நினச்சிக்கிறோம். அனுபவிக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அது என்ன சுயநலம்னு கேட்குறீங்களா? அவர் நம்மளை உயர்த்தும் போது 4 பேர் அதை பார்க்கணும். அப்போ அந்த 4 பேருக்கு தெரிய வரணும், இவர்களை உயர்த்தினது இவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர் என்று. இவங்க எப்படி இருந்தாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க நமக்கு தெரியாதா என்ன? அந்த சர்ச்சுக்கு போனாங்க, ஆண்டவரை தேடுறாங்க. அந்த ஆண்டவர் தான் இந்த அக்காவை, இந்த அண்ணனை, இந்த குடும்பத்தை இப்படிப்பட்ட மேன்மையில வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க கர்த்தரை அறியணும் அப்படிங்கிற சுயநலம் ஆண்டவருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தெய்வத்தை நம்மளும் தேடுனா நமக்கும் மேன்மையை, உயர்வை தருவாரு அப்படின்னு அவர்கள் விசுவாசித்து அவர்கள் தேவனை நோக்கி புறப்பட்டு வரணும். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கணும், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அவங்க வரணும் என்கிற ஒரு சுயநலம் ஆண்டவருக்கு. இப்படி எல்லா மனிதரும் இரட்சகர் வசம் திரும்பி விட வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் ஆண்டவருக்கு. எல்லாரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்தகாரத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சியா, ஆசீர்வாதமா, உயர்வா வாழணும் என்கிற பிறர் நலமுள்ள ஒரு சுயநலம் தேவனுக்கு. அல்லையா? சொல்லுங்க அப்போ. ஆனால் இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, ஆசீர்வாதம் வந்த உடனே பல விஷயத்தை மறந்துடுறாங்க. அந்த ஆசீர்வாதத்தின் மேல மட்டும்தான் கண்ணு வைக்கிறாங்களே ஒழிய, அந்த ஆசீர்வாதம் எதுக்காக தேவன் கொடுத்தாரு? 10,000 ரூபா கர்த்தர் கொடுத்தா கூட அந்த 10,000 ரூபா எதுக்கு கொடுத்தாருன்னு கேட்டு பாருங்க, உங்களை நம்பி அடுத்த 10,000 ஆண்டவர் தருவார். இருக்கிறீங்களா? உயர்வை தேவன் தரும்போது அது எதற்காக அப்படிங்கிறத உணர்ந்தோம் என்றால், அறிய முயற்சித்தோம் என்றால், அதில் தேவநாமம் மகிமைப்படும். உயர்வு அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. வேதத்தில் நான் எஸ்தர் சரித்திரத்திலிருந்து சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எஸ்தர் சரித்திர புத்தகத்திற்கு நாம் வேதத்தை திருப்பி கொள்ளலாமே. அதனுடைய 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன், சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. இங்க பைபிள் என்ன சொல்லுது? மொர்தெகாய் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த ஒருவன். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து, யூதாவிலிருந்து தேவ ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது, அப்படி சிறைப்பிடித்து போகப்பட்டவர்களில் ஒருவன் தான் இந்த மொர்தெகாய். ஒரு அடிமை, ஒரு சிறையிருப்பின் பாத்திரம், அடிமையா அந்த தேசத்திற்கு போனவன் மொர்தெகாய். வீட்டை இழந்து, தேசத்தை இழந்து, உறவுகளை இழந்து, நன்மைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து ஒரு அடிமை மாதிரி பாபிலோன் தேசத்துக்கு போனவர் தான் இந்த மொர்தெகாய். இந்த மொர்தெகாயினுடைய சிறிய தகப்பன், சித்தப்பா மகதான் எஸ்தர். அப்ப அவளும் அடிமைப்பட்டு போன ஒரு பெண், ஒரு சிறு பெண். தோத்திரம். அவளுக்கு அப்பா அம்மா கிடையாதான்.
மொர்தெகாய் நிலையை விட அவன் நிலை இன்னும் மோசம். அப்பா அம்மா இல்லை, ஒரு அநாத பெண்ணு மாதிரி, ஆதரவில்லாத பெண்ணு மாதிரி, அடிமை பெண் அவள். தோத்திரம். அழுகையின் நிலை, ஆதரவற்ற நிலை. இந்த சூழ்நிலை தான் மொர்தெகாய் அவளை எடுத்து வளர்க்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ எஸ்தருடைய ஆரம்ப நிலையெல்லாம் பார்த்தா ஒரு அடிமை பெண், ஒரு ஆதரவில்லாத பெண், ஒரு அப்பா அம்மா இல்லாத பெண்ணு, அழுகதான் வாழ்க்கைன்னு இருந்த பிள்ளை. அப்படிதான் அவளுடைய நிலை இருந்துச்சு. மொர்தெகாய் எடுத்து அவளை வளர்க்கிறாள். தோத்திரம். ஆனால் இப்போ வேதம் சொல்லுது, அதே 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். 17ஆம் வசனத்தில் படிக்கிறேன், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகளை பார்க்கலும் அவளுக்கு அவள் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். தோத்திரம். இவ்வளோ சாதாரணமான ஒரு பெண்ணு தான். தோத்திரம். ஆதரவில்லாத பெண்ணு தான், அடிமை பெண்ணு தான், அப்பா அம்மா இல்லாத பெண்ணு தான், அழுகதான் வாழ்க்கைன்னு இருந்த பெண்ணு தான். தோத்திரம். இன்றைக்கு 127 தேசத்திற்கும் பட்டத்து ராஜாத்தியாய் கர்த்தர் உயர்த்தினார். இப்படி ஒரு எதிர்காலம், இப்படி ஒரு மேன்மை, இப்படி ஒரு உயர்வு வரும் அப்படின்னு எஸ்தர் தன் வாழ்க்கையில் ஒரு நாளும் சிந்தித்திருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதிலும் சிறைப்பட்டு வந்த ஒரு அடிமை பெண் இவள். அகாஸ்வேருவுக்கு மனைவியாக 127 தேசத்தின் பட்டத்து ராஜாத்தியாக அவள் அந்த சிங்காசனத்தில் அமருவதற்கு எந்த வாய்ப்பும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவளை உயர்த்தினார். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்குற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சிந்தனையில் கூட நீங்கள் சிந்தித்து பார்த்திராத ஒரு மேன்மையில், ஒரு ஸ்தானத்தில், ஒரு சிங்காசனத்தில் உங்களை உயர்த்த போகிறாரு. உங்கள் குடும்பங்களை உயர்த்த போகிறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்த போகிறாரு. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய நிலை பரிதாபகரமாக, கண்ணீர் நிறைந்ததாக, கைவிடப்பட்டவர்களை போல, மனித பார்வையில் தோத்திரம் படாதவர்களாக, தனிமையாக, ஏன் அனாதை போல ஒரு உணர்வு, ஆதரவற்ற ஒரு நிலை என்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணுமானாலும் இருக்கலாம். இந்த பகல் இதை சொல்லத்தான் கர்த்தர் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறாரு. கற்பனை செய்து முடியாத ஒரு ஸ்தானத்தில் அதி சீக்கிரம் உன்னை நான் அமர்த்த போகிறேன், உயர்த்த போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா, என்றைக்கு இயேசுநாதரை நம்ம ஏற்றுக்கிட்டோமோ, என்றைக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம மாறினமோ, அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்கியதோ, அன்றைக்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடனே கூட நம்மை அவர் சிங்காசனத்தில் உட்காரவும் செய்தார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதனுடைய 2ஆம் அதிகாரம் தோத்திரம் 5 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும், அவரோட கூட ஏற்கனவே நம்மை சிங்காசனத்தில் உன்னதத்தில் தோத்திரம் பிதாவாகிய தேவன் உட்கார வைத்திருக்கிறார். சகலமும் நம்முடைய பாதங்களுக்கு ஏற்கனவே கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம் அதிகாரத்தின் மக்கள். ஆமென். ஆண்டவரே சொல்ல மாட்டாங்கப்பா, இருக்கிறீங்களா? சாத்தான் மேலே, உலகத்தின் மேலே, துரைத்தனங்கள் மேலே, அதிகாரங்கள் மேலே தோத்திரம், பில்லி சூனியங்கள் மேலே, மந்திரவாதங்கள் மேலே, பிரச்சனைகள் மேலே, சூழ்நிலைகள் மேலே, அதிகார வல்லமைகள் மேலே, எல்லாவற்றின் மேலே ஏற்கனவே தேவன் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அவரோட கூட நம்மை வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கிறார். We are seated already on the throne with Christ. கிறிஸ்துவோடு ஏற்கனவே நாம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இருக்கிறீங்களா? நாம் அதிகாரத்தின் மக்கள்,
கூனி குறுகி இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கல. உலகத்துக்கு பயந்து, பிரச்சனைக்கு பயந்து, மனுஷனுக்கு பயந்து, அதிகார வர்க்கத்துக்கு பயந்து வாழ்றதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. தேவன் நம்மளை ஏற்கனவே சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு ஏற்கனவே கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. இங்க எஸ்தரை சாதாரண மனுஷிதான், சாதாரண பாத்திரம் தான். ஆனா 127 தேசத்திற்கு ராஜாத்தியா உயர்த்திட்டாரு. எதற்காக? அவன் நினைச்சிருப்பா, ராஜாத்தி தோத்திரம், அரண்மனையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம், தப்பு இல்லை, நல்லா சாப்பிடலாம், தப்பு இல்லை, 10 பேர் நம்மளை ராசாத்தின்னு கூப்பிடுவாங்க, ஆமாம் தப்பு இல்லை, நல்ல கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், தப்பு இல்லை, ராசாத்தி நல்ல மேக்கப் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, கண்ணாடிக்கு முன்னாடி தோத்துறான், கூட ஒரு 3/4 மணி நேரம் நின்றுக்கலாம், தப்பு இல்லை, தோத்துறான். அப்படி தான் அவன் நினச்சிருந்துருப்பா. இருக்கிறீங்களா? திடீர்னு தகவல் வருது, 4ஆம் அதிகாரத்தில் மொர்தெகாய் வளர்த்த தகப்பன் அரண்மனை வாசல்ல வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சிட்டு துயர சத்தமா அலறிட்டு இருக்கிறார் அப்படின்னு சத்தம் வருது, அப்படின்னு தகவல் வருது. அவன் நினச்சிருப்பா, அந்த மனுஷனுக்கு என்னாச்சு தோத்துறான், என்ன உள்ள அனுப்பிவிட்டு அவர் வெளியில் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றீங்க, தோத்துறான். ஒருவேளை நான் அவர் கூட இல்லைங்கிற ஃபீலிங்கா தோத்துறான். என்ன அவர் வளர்த்தாரா, அவர் எனக்கு அப்பா மாதிரி இல்லை, தகப்பன் இல்லை, இவ்வளோ நாள் கூடவே இருந்த பிள்ளைய இப்போ அரண்மனைக்குள்ளே அனுப்பிட்டோமேன்னு சொல்லி என் பிரிவை தாங்க முடியாமல் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு நிற்கிறாரா அப்படின்னு எஸ்தருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்ன பண்ணுறா, அரண்மனைக்குள்ளேருந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்து அனுப்புறா. புருஷன் பீரோவிலேருந்து உருவி கொடுத்தாலோ தெரில, தோத்துறான். இல்லாட்டி அவ போட்ட சுடிதார் எடுத்து கொடுத்து விட்டாலோ தெரில, தோத்துறான். ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்து அனுப்புறா. இருக்கிறீங்களா? அங்கிருந்து ஒருத்தன் வந்து மொர்தெகாய்ட்ட, இந்த மாதிரி உங்கள் குமாரத்தி உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து விட்டுருக்குறா, கொன்னுடும் என் கோதவளை நெரிச்சு, தோத்துறான். இங்கே என்ன வஸ்திரம் இல்லாமல் நான் கத்திட்டு கிடக்கேன், வஸ்திரத்துக்காக நான் அழுதுட்டு கிடக்கேன், தோத்துறான். அவள் அரண்மனைக்குள்ளே போனதுனால அவளுக்கு ஒன்றும் தெரில, இங்கே என்ன நடக்குன்னு அவளுக்கு புரியல. சோத்தை திங்க, தூங்க, தோத்திரம், என்ஜாய் பண்ண, இதுதான் அவளுக்கு கொடுத்த மேன்மன் நினச்சிக்கிட்டா போல தெரியுது. இங்கே வெளியில் என்ன நடக்கு அப்படிங்கிறது அவளுக்கு புரியலையே. போய் சொல்லு, என்ன பிரச்சனைங்கிறத போய் எஸ்தர்கிட்ட சொல்லு. இருக்கீங்களா? இன்னைக்கு சபையும் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், கர்த்தர் உயர்த்திட்டாரு, சிங்காசனம் மேன்மை கொடுத்துட்டாரு, என்ஜாய். அதுக்கு தனியாக பிரசங்கங்கள், அதற்கு தனியாக உபதேசங்கள், அதுக்கு தனியாக சத்தியங்கள், அதுக்கு தனியாக கும்பல்கள், அதுக்கு தனியாக கூட்டங்கள், அதுக்கு தனியாக கொள்கைகள். காப்பாத்துங்க ஆண்டவரே. நான் சொல்றது புரியுதா? எஸ்தர் சோறு திங்கக்கூடாதுன்னு சொல்லலை, எஸ்தர் அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எஸ்தர் ஆஸ்தியை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லலை. அனுப்பிச்சதே ஆண்டவர் தான், அந்த உயர்வை தந்ததே ஆண்டவர் தான். இருக்கிறீங்களா? ஆனா எதுக்காக அரண்மனைக்குள்ள அனுப்பிச்சாரு, இனித்தான் மேட்டர் இருக்கு. தோத்துறான். எஸ்தர் உன்னை ராஜாத்தி ஆக்குனது எதுக்குங்கிறது இனிமே தான் தெரிய போகுது. இருக்கீங்களா? உயர்த்தினது எதுக்காக? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும் இல்லைன்னு சொல்லல ஆண்டவர். அதையும் தாண்டி தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய உயர்வுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்மளை உயர்த்தினது ஏதோ நாம் அதை அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல. நம்பர் 1, ஆமானை அழிக்க. சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆமான எஸ்தரை தேவன் உயர்த்தியதன் நோக்கம் நம்பர் 1, ஆமான அழிக்கணும். யார் இந்த ஆமான்? தோத்துறான். 2ஆம் அதிகாரத்தில் அவனை பத்தி படிக்கிறோம். இவனை அகாசுவரு ராஜா அவனுடைய அரண்மனையில் உயர்த்தி வச்சிருந்தாராம். இவன் அரண்மனைக்குள்ள போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாரும் இவனை வணங்குவாங்களாம், நமஸ்கரிப்பாங்களாம், கும்பிடு போடுவாங்களாம். ஆனால் நம்ம மொர்தெகாய் அவர் அரண்மனையில் வாசலில் தான் உட்காந்துருப்பாரு. தோத்துறான். அம்மா மாதிரி தூங்காம அவர் உட்காந்துருப்பாரு. அல்ல சொல்லுங்க, அப்பா அவர் தூங்க மாட்டார், தூங்காமல் உட்காந்துருப்பார். ஆமேனா? அப்படி அரண்மனை வாசலில் உட்காந்துருக்கும் போது இந்த ஆமான் போகும்போது வரும்போதும் எல்லாரும் எந்திரிச்சு வணங்குவாங்களாம். அவர் மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, வணங்க மாட்டாரு. தோத்துற வணங்கவும் இல்லை. 3ஆம் அதிகாரமா
3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதை நம்ம படிக்கிறோம். தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2ஆம் வசனம் தானே. தோத்திரம் எஸ்தர் 3:2 அதை படிக்கிறோம். தோத்திரம் வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை. தோத்திரம் அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் ஒரு யூதன். அவர் யாரு? யூதன். அவன் நியாயப்பிரமாணத்தை, கற்பனைகளை, கர்த்தருடைய சத்தங்களை, உபதேசங்களை பின்பற்றுகிற ஒரு யூதன். யாத்திராம 20ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, நியாயப்பிரமாணத்தின் அந்த 10 கட்டளைகளை படிக்கிறோம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க, வேற எதையும் நீ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். நான் ஆராதிச்சா தேவனை மட்டும்தான் ஆராதிப்பேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் தேவனை ஆராதிக்க பிறந்தவன். ஆராதிப்பது தான் என் மேல இருக்கிற அழைப்பு. அவரை உயர்த்துவதற்காகத்தான் என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஒன்ன நமஸ்கரிக்கவோ, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவோ, ஒன்ன வணங்கவோ கர்த்தர் என்ன அழைக்கல. ஞாயிற்றுக்கிழமைனா நான் ஆலயத்தில் தான் நிற்பேன். அவர் ஆராதிக்கிறதுக்கு தான் என்ன அழைச்சிருக்கிறாரு. அவர் ஆராதிப்பது தான் என் மேல் விழுந்த கடமை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை நீ யாரா வேணாலும் இருக்கலாம். என் மச்சானா இருக்கலாம், என் மாமனா இருக்கலாம், என் சித்தப்பனா இருக்கலாம். நீ பத்திரிக்கையும் வைக்கலாம், தோத்திரம். நீ ஃபங்க்ஷனும் வைக்கலாம், தோத்திரம். அங்கே வந்து அவன் தோத்திரம் உன்னை பிரியப்படுத்திக்கிட்டு ஆராதனையை கட்டடிச்சிட்டு நான் நிற்பேன்னு நினைக்காத. நான் இந்த கடைசி கால விசுவாசி நினைச்சியா? தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சிட்டு கல்யாணத்துக்கும் காதுகுத்துக்கும் கர்மாந்தரத்துக்கும் வந்து நிற்கிறதுக்கு நான் மொர்தெகாய். என்ன பேச்ச காணோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றால் அவன் கர்த்தரைத்தான் மகிமைப்படுத்துவான். அவன் கர்த்தரைத்தான் ஆராதிப்பான். அதுலயும் ஞாயிற்றுக்கிழமையா அவன் ஆலயத்தில் தான் நிற்பான், ஆண்டவருக்கு முன்னால தான் நிற்பான். இதுக்கு ஆமீன் வரான்னு எனக்கு தெரியும். கிளம்பிடுறது அப்படியே தோத்திரம். டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு மச்சான் வீடு, மாமா வீடு, கல்யாண வீடு, காது குத்து வீடு, ஃபங்க்ஷனு, தோத்திரம். ஒரே ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன். இப்படியே போனால் லைஃப்பில் ஒன்றுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். ஜாக்கிரதை. இன்னும் பேச்சக்கான கொரோனா வந்துச்சா? நமக்கு வந்துச்சான்னு கேட்கல, உலகத்துக்கு வந்துச்சா? லட்சக்கணக்கில் மக்கள் செத்தாங்களா? நாம செத்தமா? இல்லை, நம்மளை உசுரோட வச்சாரு, ஜீவனோட வச்சாரு. சிலரை பிடிச்சிட்டு போகலான்னு கூட இழுத்துருக்கோம், தோத்திரம். சிலர் வீட்டு கதவெல்லாம் தட்டியிருக்கோம், தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் கொரோனாவை மிரட்டி, என் பிள்ளைய தொடாதரா, என் பிள்ளைய விட்டுரு கொரோனா அப்படின்னு தோத்திரம் நம்மளை ஜீவனோட வச்சார். எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்கிறதுக்கா? ஆராதனையை கட்டடிக்கிறதுக்கா? இப்போ கொரோனா ஆண்டவர்கிட்ட சொல்லும், நல்ல சான்ஸு மிஸ் பண்ணிட்டீங்க. 2 வருஷம் இருந்துச்சு, தோத்திரம். அழகா போட்டிருக்கலாம். நான் கூட ட்ரை பண்ணேன். நீங்க தான் என்ன செஞ்சிட்டீங்க? வேணான்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஃபீல் பண்றீங்கல்ல, தோத்திரம். அப்படின்னு கொரோனாவுக்கும் ஆண்டவருக்கும் டீலிங் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது ஏதாவது புரியுதா? மொர்தெகாய் அவன் கர்த்தரைத்தான் ஆராதிப்பான், கர்த்தரைத்தான் நமஸ்கரிப்பான். கர்த்தரை தாண்டி வேற எதுவும் அவன் லைஃப்ல முக்கியம் இல்ல. ஆமானுக்கு இது டென்ஷன். அதனால 6ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவனை மட்டும் பழி வாங்காம ஒட்டுமொத்த யூத ஜனத்தையுமே என்ன செஞ்சிடணுமா? அழிக்க அவன் வகை தேடினான் அப்படின்னு எழுதியிருக்கு, தோத்திரம். ஆமான் ஒட்டுமொத்த யூத ஜனத்தையும் அழிச்சிடணும். இன்றைக்கும் தேவ ஜனத்தை அழிக்கிறதுக்கு அந்தகார வல்லமைகள் பெருகி இருக்கு. சபையை அழிச்சிடணும், சுவிசேஷத்தை அழிச்சிடணும், தேவ ராஜ்யத்தை அழிச்சிடணும், தேவ ஜனத்தை அழிச்சிடணும், தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தை அழிச்சிடணும் அப்படின்னு தேவனுக்கு விரோதமாய், தேவ ஜனத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், தேவ நாமத்துக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற ஆமானின் ஆவிகள் தேசத்துல பெருகி இருக்கு. இருக்கீங்களா? உங்களை என்னையும் தேவன் உயர்த்துவதன் முதல் நோக்கம் இந்த ஆமான அழிப்பதற்கு, அந்தகார வல்லமைகளை அழிப்பதற்கு, அசுத்த ஆவிகளை அழிப்பதற்கு, விக்கிரக வல்லமைகளை அழிப்பதற்கு. 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசியும், தோத்திரம், ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது பாஸ்டர். ஏன்?
எந்திரிச்சு ஜெபம் பண்ண வேண்டியதான். அல்லையா சொல்லுங்க. அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது. இல்லை பாஸ்டர், ஏதோ ஒன்று என்னை போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கு. தோத்திரம் அமுக்குதா? அதில் எங்கள் ஊரில் கேட்டால் அமுக்கு பிசாசான். தோத்திரம் அதுக்கு பேர் வேற வச்சிருக்கான், அமுக்கு பிசாசு. அமுக்குது பாஸ்டர். தோத்திரம் 10 வருஷம் விசுவாசியுமா, 15 வருஷம் விசுவாசியுமா, அமுக்கு பிசாசா. தோத்திரம் இருக்கீங்களா? பாஸ்டர் உடனே ஃபோனு. தோத்திரம் நாங்கள் வந்துடணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷையில் வேற பேசுகிறோம், 2 சேரை உடச்சுவிட்டோம், பக்கத்தில் இருக்கிற அம்மா காலை மிதிச்சுவிட்டோம், அபிஷேகத்தில் நிரம்பி 4 பேர் சர்ச்சுக்கு வரவிடாமே பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் இன்னும் நம்மளை என்ன செய்யலாம்? அம்முக்கு பிசாசு. சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பயம், சின்ன சின்ன காரியங்களுக்கும் சோர்ந்து போகிறோம். வருஷம் 10, வருஷம் 12, வருஷம் 15 நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. இதில் வேற சிலருக்கு பெருமை, நான் சீனியரு, நான் சூப்பர் சீனியரு, ரொம்ப சீரியஸாக இருக்கேன். தோத்துறான் ஐசியூல. அல்லையா சொல்லுங்க. எனக்கு ஜெபம் பண்ண வாங்க. ஆண்டவர் நம்மளை அழைச்சதே, அபிஷேகிச்சதே, அதிகாரப்படுத்தினதே, உயர்த்தினதே அந்தகாரத்தின் வல்லமைகளை, துரைத்தனங்களை, ஆமானுடைய கிரியையை, பிசாசின் ஆவியை அழிப்பதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருடைய சகல வல்லமையும், அதற்குத்தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறால் நடக்கும், என் நாமத்தினால் பிசாசுகளை, நவமான பாசைகளை, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களே, என் நாமத்தினால் வியாதியஸ்து மேல் கைகளை, அப்பொழுது அவர்கள். சாத்தானை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, ஏற்படுத்தியிருக்கிறாரு, ரட்சிச்சிருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னும் 10 வருஷம் விசுவாசியும் 15 விசுவாசியும் அவங்க எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா, அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுக்கலாமா, இந்த பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுக்கலாமா. சிலர்லாம் டிவி பெட்டிக்குள்ளே மண்டே விட்டுறாங்க. டச் பவர். ஆமாம், டிவிலையும் பவர் இருக்கு, பார்த்து. அல்லையா சொல்லுங்க. கரண்ட் இல்லையா? தோத்துறோம். இதில் வேற அவகனா ஜெபம்னா கூப்பிட்டா போயிடுவார் பாஸ்டர், அவங்க வீட்டுக்குன்னா போவார், நம்ம வீட்டுக்கு வர மாட்டார், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு பாஸ்டரை குறை சொல்றது. புதுசாக வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே ஆகணும், அவங்கள கேர் எடுத்து தானே ஆகணும். அவங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். தோத்துறான் இருக்கீங்களா? 3 வயசு ஆகுது பயலுக்கு, மா தூக்குமா அப்படிமா. ஏற்கனவே இடுப்பில் தம்பியை வச்சிருக்காண்டா. தோத்துறேன். தம்பி பாப்பா இடுப்பில் இருக்கு, அதை தூக்கிட்டு வர்றதா ஒன்ன தூக்குறதா? நீ பெரிய பிள்ளை, நீ நடந்து வா. தம்பி பாப்பா இடுப்பில் இருக்கு, தங்கச்சி பாப்பா வயிற்றுல இருக்கு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? தம்பி பாப்பா இடுப்பில் இருக்கு, தங்கச்சி பாப்பா வயிற்றுல இருக்கு. தோத்துறான். அல்லேலூயா. நீ நடக்கலாம், அவனுக்கு 3 வயசு தான் ஆகுது, முடிஞ்சா அவனையும் தூக்கணுங்கிறதான் கண்டிஷன். ஆனால் என்ன சொல்கிறோம்? இவங்க 2 பேருக்கு நீ சீனியரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒன்று உள்ள ஒன்று இடுப்பில், அது 2க்குமே நீயே சீனியர். ஆனால் நீ நடந்து வாண்டுறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 3 வயசு பிள்ளையே நடந்து வா, நீ சீனியரு. இதை எதிர்பார்க்கக்கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன தம்பியை மட்டும் தூக்கி வச்சிருக்கீங்க அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோமே. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆள் என்ன தூக்குங்க, நான் பாஸ்டர் என்னத்துக்காகிறது? அல்லையா சொல்லுங்க. அத்தனை பேரையும் தூக்குனா ஊரில் ரெட்டப்பிள்ளை பெற்றிருப்பா. தோத்துறான். அக்கா 2 உள்ள, 2 உள்ள பெற்றிருக்காடா, 2 உள்ள பெற்றிருக்காடா, குண்டு குண்டா பெற்றிருப்பா. தோத்துறான். பார்க்கறதுக்கு லட்சணமாக குண்டு குண்டா பெற்றிருப்பா. ஊரே பேசும், நல்ல பிள்ளை பெற்றிருக்கா குண்டு குண்டா. ஆமாம். ஆனால் அம்மா அக்கா என்ன தெரியுமா சொல்லுவா? 2ம் பிள்ளையா பெற்றிருக்கேன், தொல்லையை பெற்று போட்டிருக்கு. அவ சொல்லுவா, படாத வாடுபடுத்துது என்ன 2ம். ஒன்றை குளிப்பாட்டிட்டு ரெடியாகிறதுக்குள்ளே இன்னொன்று போயிட்டு நிற்குது. தோத்துறோம்.
அதை ரெடி பண்ணி பவுடரை போட்டு சரி பண்ணுறதுக்குள்ள ஒன்று இப்போ கடுகு டப்பாவை தள்ளி விட்டுருது. அதை ஓடி போய் துரத்துறதுக்குள்ள இன்னொன்று பக்கெட்டுக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று ராத்திரிக்கு தூங்க மாட்டேக்கு, ஒன்று பகலில் தூங்க மாட்டேக்கு, எனக்கு தூக்கமே இருக்க மாட்டேக்கு. இதுக என்னைக்கு வளர்ந்து தோத்திரம் நிற்கிதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதின்றா. சொல்லுங்கக்கா. நாம 2 புள்ளன்னு சந்தோஷமா போய் பார்த்தா அவ அங்க படு சிரமத்தில் இருக்கா. அது வளர்ந்தாத்தான். இப்ப நான் என்ன சொல்றேன், 2 புள்ள பெத்தவளுக்கு அம்புட்டு பாடுனா சர்ச்சில் அம்புட்டும் அப்படி இருந்தா பாஸ்டர்மாருக்கு என்ன பாடுன்னு யோசிங்களேன். பிரசங்கம் பண்ண ஆளுகளுக்கு பிரசங்கம், பலப்படுத்துறவங்களையே பலப்படுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நாம என்னைக்கு அந்தகார வல்லமைகளை அழிக்க போறோம். நாம என்னைக்கு ஆமான அழிக்க போறோம். என்ன பேச்ச காணும்? ஆமான அழிக்கத்தான் கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறார், உங்களை உயர்த்தி இருக்கிறார், அவரோட கூட சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறார். நீங்கள் அதிகாரம் பெற்ற பிள்ளைகள், நீங்கள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். சிறுமை ஏற்கனவே அதெல்லாம் முடிஞ்சிட்டு, சிறையிருப்பின் அனுபவம் முடிஞ்சிட்டு, கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். நீங்கள் உயர்த்தப்பட்ட பிள்ளைகள். அல்லையா சொல்லுங்க. உயர்வு எதற்காக? ஏதோ என்ஜாய் பண்றதுக்காக மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. தேசத்தில் செயல்படுகிற, பட்டணத்தில் செயல்படுகிற, கிராமங்களில் செயல்படுகிற, தேவ ஜனத்திற்கு விரோதமாக செயல்படுகிற, தேவ திட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிற அந்தகாரங்கள், ஆமானின் கிரியைகளை இனம் கண்டு அழிப்பதற்காக. என் தெருவில் என்ன கிராமத்தில் என்ன அழைச்சிருக்கிறாரா, என் நடுவில் என்ன அழைச்சிருக்கிறாரா? என்ன அழைச்சிருக்கிறதுக்கு முதல்ல நோக்கம் என் தெருவில் செயல்படுகிற அந்தகார வல்லமையை நான் அழிக்கணும். ஆமேனா? பாஸ்டர்னு போன் போடுறது இல்லை, தோத்துறேன் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். தோத்துறேன் என் தெருவில் இருக்கிற பிசாசை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உபயோகித்தால் எனக்கு முன்னால் அந்தகாரங்கள் தாழ விழுவது நிச்சயம். நிச்சயம். ஆமான் அழிவது நிச்சயம். இருக்கீங்களா? முதல்ல சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தான் அரண்மனைக்குள்ள உட்காந்து இருக்கிறா. மொர்தெகாய்ட்ட நீ போய் உன் புருஷனை போய் பாரு, அகாசுவேருவை போய் பாரு. ஆமான் இந்த மாதிரி தந்திரமா பிளான் பண்ணிட்டான், உன் புருஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து தான் தோத்துறான். இப்ப யூத ஜனமே என்ன செய்ய போகுது? அழிய போகுது. பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு, முத்திர மோதிரத்தை வச்சாச்சு. நீ உன் வீட்டுக்காரர் அகாசுவேருவ ராஜாவை போய் மீட் பண்ணு அப்படின்னு எஸ்தருக்கு சொன்னா, 11ஆம் வசனத்துல அந்த 4:11 எஸ்தரம்மா சொல்றா, ஐயோ ராஜா கூப்பிடாம யாரும் அரண்மனைக்குள்ள போகக்கூடாது. அப்படியே போனோம்னா அவர் பொற்செங்கோல நீட்டினா தான் உண்டு, அப்படி நீட்டலன்னா சாக வேண்டியதுதான். தோத்துறான், செத்து போகணும். நான் சாக விரும்பல. சாகிறதுக்காக என்ன சிங்காசனத்தில் உட்கார வச்சாரு, ராஜாத்தி ஆக்குனார் ஆண்டவர். அவர் கூப்பிடாம என்னால போக முடியாது. எப்ப கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால நீங்க செத்தா சாகுங்க, நான் நல்லா இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் எஸ்தர் அம்மா சொல்லி அனுப்புறா. இருக்கீங்களா? அல்லேலூயாவா? உடனே மொர்தெகாய் அடாடாடாடா, சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பேசுறமா. அரண்மனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு அறிவு கூடி போச்சுமா. தோத்துறான், அழகா பேசுறேம்மா. அடாடாடா, உன்னை பெத்தது சாரி, உன்னை வளர்த்ததுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்ஜாய், நல்ல துண்ணு. தோத்துறான், சாப்பிட்டுக்கிட்டே அரண்மனைக்குள்ள என்ன செய்ய இரு அப்படின்னா மொர்தெகாய் சொன்னாரு. 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் ஒரு பிரசங்கம் பண்றாரு. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். நீ ராஜாத்தியா இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறியா? முதல்ல நீ தான் அழிவ, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். மரியாதைக்கு தோத்துறோம், போய் புருஷனை பாரு. அல்லையா சொல்லுங்க. அப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சபை காரணங்களை சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. ஆசீர்வாதம் எனக்கு தான், நன்மை எனக்கு தான் அப்படின்னு சுயநலமா அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. ஒரு எஸ்தர் எழும்புனா 127 தேசத்திலும் மாற்றம் வரும். ஆமானின் கொட்டம் ஒளியும்,
ஆமானின் கிரியை அழியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு தாவீது அபிஷேகம் பண்ணது யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. ஒரு எஸ்தரை ராஜாத்தி ஆக்குனது 127 தேசத்தில் இருக்கிற தேவ ஜனத்தை அழிக்க திட்டம் பண்ணின ஆமானை அழிப்பதற்கு. இருக்கீங்களா? அல்லேலூயாவா. பலவான முந்தி கட்டினால் ஒழிய பட்டணத்தை நாம் கொள்ளையிட முடியாது. சபை நாம ஒவ்வொருத்தரும் ஒரு எஸ்தரா, ஒரு தாவீதா, அபிஷேகத்தின் பாத்திரமா நாம எழும்பும் போது நம்முடைய தெருவுக்கு உத்தரவாதியா, நம்முடைய கிராமத்துக்கு உத்தரவாதியா, நம்முடைய பட்டணத்துக்கு உத்தரவாதியா எழும்பும் போது பலவான் விழுவான. ஆமானுடைய கிரியை அழியும். உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்கு விரோதமா செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை நீங்களே வீழ்த்துவீர்கள். அதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். எஸ்தரின் உயர்வு ஆமானை அழிக்க. ரெண்டாவது நான் சொல்றேன், ஆண்டவர் ஜனத்தை காக்க. சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆண்டுடைய ஜனத்தை காக்க. எதற்காக உயர்வு? ஆண்டவருடைய ஜனம் காக்கப்படணும். 127 தேசத்தில் இருக்கிற யூதர்கள் அழியணும்னு பிளான் பண்ணிருக்கிறானே, அந்த 127 தேசத்தில் இருக்கிற யூத ஜனமும் காக்கப்படணும். நீங்க 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுது, தோத்திரம் செய்யப்படுகிறதற்கு தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு யூதன் அழியல. ஆமான் அழிக்கணும்னு நினைச்ச ஒரு யூதன் அழியல, ஆமான் தான் அழிஞ்சான். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல சபை எஸ்தரா எழும்பும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு எஸ்தரா எழும்பும் போது சபையை அழிக்க நினைக்கிற கூட்டம் தான் அழியுமே ஒழிய சபை அழியாது. அல்லேலூயா. சபையை அழிக்க நினைக்கிற ஆமான்கள் அழிவாங்களே ஒழிய அந்தகார வல்லமைகள் அழியுமே ஒழிய, தோத்திரம், அந்தகார கூட்டம் அழியுமே ஒழிய சபை ஒரு நாளும் மோசே பார்வோன் அழிக்கணும்னு நினைச்சான், தோத்திரம். மோசே அழிஞ்சாரா? பார்வோன் அழிஞ்சாரா? சவுல் தாவீதை அழிக்கணும்னு நினைச்சான், சவுல் அழிஞ்சாரா? தாவீது அழிஞ்சாரா? ஆமான் மொர்தெகாயையும் யூத ஜனத்தையும் அழிக்கணும்னு நினைச்சான், யூத ஜனம் அழிஞ்சிச்சா? ஆமான் அழிஞ்சானா? வாய்ப்பில்லை ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ ஜனத்தை அழிக்க எந்த கொம்பனாலையும் எந்த அதிகாரத்தாலையும் 127 தேசத்துக்கு பிளான் போட்ட ஆமானையே தேவன் அழிச்சிருப்பாருன்னா, இந்த ஒத்த தேசத்துல பிளான் போடுற யாருக்கிட்ட? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய ஜனம் காக்கப்பட்டது. ஓரொரு யூதனும் காக்கப்பட்டான். ஒன்ன விளைங்கிறனும், என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆத்துமா காக்கப்படணும், என் சபை காக்கப்படணும், என் சகோதரன் என் சகோதரி காக்கப்படணும். என் உயர்வு, என்னுடைய சிங்காசனம், என்னுடைய மேன்மை, என்னுடைய அதிகாரம் நான் ஆசீர்வாதமா இருப்பதற்கு மட்டும் இல்லை, என் பக்கத்தில் இருக்கிற ஆத்துமா, என் சபையில் இருக்கிற ஆத்துமா, என் சகோதரன் என் சகோதரி, அவர்கள் மேல எனக்கு ஒரு பாரம். அவர்களுக்காக இப்ப எஸ்தர் ஒரு கட்டத்தில் நான் செத்தாலும் சாகிறேன். மொர்தெகாயினுடைய பிரசங்கத்தை கேட்டதுக்கு பிறகு 4:16 சொல்றா, 4:16 நான் தோத்திரம் உபவாசம் பண்றேன், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்றோம், நீங்களும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். இவ்விதமாக சட்டத்தை மீறி நான் அரண்மனைக்குள் பிரவேசிப்பேன், ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும். ஒரு கட்டத்தில் எனக்கு இப்போ அரண்மனை வேணாம், எனக்கு ராஜாத்திங்கிற மேன்மை வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், என் ஜனத்துக்காக என் உயிரை கூட கொடுக்க நான் ஆயத்தம். இந்த ஆள் வருவான், ஏதாவது இடுப்பு வலிக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பாருன்னு பிரசவம் பண்ணுவான்னு பார்த்தா
இவன் புதுசாக இடுப்பு வலியை கொடுக்குற மாதிரியே பேசுகிறானே. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ என்ன பேச்ச காணா? நீ இருக்க போகிறது கொஞ்ச காலம். இடுப்பு வலி வயிற்று வலியெல்லாம் பேச பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிற காலம் இல்லது. அல்லையிலே சொல்லுங்க. வயிறுன்னு இருந்தால் வலிக்க தான் செய்யும், அது சரியாயிரும். அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு என் சபையை காக்க, என் ஜனத்தை காக்க. அல்லேலூயாவா? சில ஆளுகளுக்கெல்லாம் சச்சு முடிஞ்சா பின்னங்கள் பெடதில் அடிச்சுட்டு ஓடிடுறா. எஸ்கே வர்றதும் லேட்டு, போறதும் ஃபாஸ்ட்டு. ஆராதனைக்கு 3 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர்றது. உங்களை சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் எப்படி வரீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானும் இன்றைக்கே பாஸ்டரியாவை பார்த்துருக்கேன், உங்களை நான் இன்றைக்கி பார்த்தேன். நான் பொதுவாக பேசுகிறேன். ஒருவேளை நான் பேசுகிறது உங்களை தான் சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் உங்களை சொல்லலைன்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயாவா? சர்ச்சில் ஒரு இன்வால்மெண்ட்டே இருக்காது. வாலிபர் கூட்டம் நடக்கட்டும், பெண்கள் கூலியம் நடக்கட்டும், எல்லாரும் ஊழியத்துக்கு போகிறாங்க, போகட்டும். சில ஆள் எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, பாடட்டும். காணிக்க போடுறாங்க, போடட்டும். கடைசியில் என்ன தெரியுமா நடக்கும்? எல்லாரும் பரலவும் போறாங்க, போகட்டும். என்ன பேச்ச காணா? அப்ப தெரியும் பாரு ஏசுரத்தஞ்சயம். எதுல இன்வால்வ் ஆகிறது இல்லை. பாட்டா பாடுங்க, கையா தட்டுங்க, காணிக்க போடுங்க, ஊழியம் செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆசீர்வாதமா அதை மட்டும் என் மடியில் என்ன செஞ்சிருங்க, பாடுவாரு. அல்லேலூயாவா? சில ஆளு ஜெபம், எனக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு, எனக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு. ஏம்மா மாற்றி பண்ணுமா, என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு எனக்கு. ஐயோ ராஜா, சமாளிக்க முடியலடா சாமி. பக்கத்தில் ஒரு விசுவாசி சபையில் பலவீனமான ஆட்கள், சோர்வான ஆட்கள், அவங்கள பார்க்கணும், அவங்கள விசாரிக்கணும். சர்ச்சில் கேட்காகல. இன்னைக்கு சர்ச்சில் புதுசாக வந்தவங்களாம் யாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 பேர் 20 பேர் நிற்கிறாங்களா? தோத்திரம் முடிஞ்சதோட அவங்கள போய் பார்க்கறது. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிய, எந்த ஏரியாலேருந்து வந்திருக்கிய, என்ன பிரச்சனையோட வந்திருக்கிய, அதை விசாரிக்கிறது. கிளம்பிடுறது. மீனை வாங்கணும்ல, கறியை வாங்கணும்ல, தோத்திரம். எஸ்தர் தான் தோத்திரம். திங்கணும்ல, அல்ல சொல்லுங்க. அப்போ அவளுக்கு அரண்மனைக்குள்ள அதான் வேலை. தோத்திரம். சமைக்கணும்ல, சாப்பிடணும்ல, சமைக்கணும்ல, சாப்பிடணும்ல, திங்கணும்ல, தூங்கணும்ல, இப்படியே தான் இருக்கா. வா வெளியில. நான் எஸ்தரை சொல்றேன். அல்ல சொல்லுங்க. சொகுசு விட்டு வா. அல்லேலூயா. மொர்தெகாய் பிரசங்கம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் எஸ்தருக்கு சொல்றேன். அவரு அங்க கூலெல்லாம் பண்ணல. இவ சொன்னதில் அவ திருப்தி பண்ணல. நான் சொல்றதை நீ கேளு. ஒன்னு சோர்திங்கிறதுக்குள்ள அனுப்பல. தோத்துறான். அரண்மனை என்ஜாய் பண்றதுக்குள்ள அனுப்பல. ஆண்டவுடைய ஜனத்தை காப்பதற்காக உன்னை உள்ள அனுப்பி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஜனத்துக்காக எழும்பு. சபையில் இருக்கிற வர்ற ஆத்துமாக்களை தோத்திரம் விசாரிக்க பழகணும். கூட்டம் முடிஞ்ச உடனே புதுசாக வந்திருக்காங்களா அவங்கள போய் பார்த்து தோத்திரம் விசாரிச்சா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லுவாங்க. உடனே நம்ம சர்ச்சில் அதே மாதிரி ஆள் ஏதாவது ஒரு 1-2 இருக்கும். தோத்திரம். அவங்க பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே சர்ச்சில் வந்தது. பிரிச்சுக்கலா இங்கே வா. தோத்திரம். நான் உன் பிரச்சனை தான் அக்கா சொல்லுது. தோத்திரம். உனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்ல, அதை 2 வார்த்தை சொல்லு. ரொம்ப நேரம் பேசி கொண்டு விடாத. தோத்திரம். ஒரு 2 நிமிஷம் சாட்சி சொல்லு. அது அந்த அக்காவுக்கு என்னவா இருக்கும்? எனர்ஜியா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையில தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். ஏசு எனக்கு இன்னைக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த அக்காவுக்கு அந்த சாட்சியை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு என்கரேஜா இருக்கும். ஆமேனா? அந்த கேப்ல தான் எஸ்தர் தோத்திரம். தண்ணியை கொண்டு வா. தோத்திரம். அவளுக்கு தண்ணியை கொடு. தோத்திரம். சேர் எடுத்து போடு, உட்காரவி. தோத்திரம். அப்புறம் முடிஞ்ச உடனே அந்த அக்காவை நேராக பாஸ்டியாட்ட அழைச்சிட்டு வந்து தோத்திரம். இந்த மாதிரி பிரச்சனை பாஸ்டர் புதுசாக வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ஜபத்தை பண்ணி விடுங்க. ஏற்கனவே அங்கே ஒரு 10 டிக்கெட் நிற்கும், பழைய டிக்கெட். அல்ல சொல்லுங்க. அப்போ
அது வாரம் நிற்கும். தோத்துறோம். என்ன பேச்ச காணோம்? எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், ஐயா பாச, ஐயா ஐயா ஜவா, ஐயா ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அந்த வசனமே சிலர் பைபிள்ல இல்லையோ. பிரசங்க நேரத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நமக்கு நடந்துரும். அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்ம தான் கேட்கறது இல்ல. கொட்டாய் விடுறது, தூங்குறது, இங்கெல்லாம் பரவாயில்ல. சிலர்லாம் போக்குவரத்துமாவே இருப்பாங்க. தோத்துறோம். சர்ச்சில் உட்கார போக அது வாட்டர் பாட்டிலோட வந்துடுறது. பிரசங்கர் கூட குடிக்க மாட்டார், இவங்க அப்பப்போ குடிப்பாங்க. தோத்துறோம். குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, இப்படியே சிலர் இருப்பாங்க. பிரசங்கம் என்ன போது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, வார்த்தை என்னன்னு கேட்டா நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியதை தான் அந்த வாரம் பேசுவாரு. நம்ம பிரச்சனைக்கானதை தான் தேவன் பேசுவாரு. வார்த்தை நேரத்திலே அற்புதம் நடந்துரும். நம்ம வேலை என்னன்னா, முடிஞ்ச உடனே அந்த புதுசா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வார்த்தை புரிஞ்சிருக்காது, அவங்கள போய் விசாரிச்சு நேராக பாஸ்டியாட்ட கொண்டு வந்து ஒரு ஜோம் பண்ணி விடுங்கயா அப்படின்னு ஜோம் பண்ணி விட சொல்லி அந்த அக்காவை வெளியில கூட்டு போய் நல்ல ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்து, தோத்துறோம். அடுத்த வாரம் வாங்க, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்க பிரச்சனைக்காக நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன், அடுத்த வாரம் நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்புனா அந்த அக்காவுக்கு ஒரு பரவசம். ஆத்தாடி, இந்த சர்ச்சுக்கு போன இது யாரு பெத்த மகராசினே தெரியலடா, நம்மளை இப்படி விசாரிக்குது. தோத்திரம். ஜூஸ் வர வாங்கி கொடுக்குது, பஸ் ஸ்டாப் வரைக்கும் வருது. அடுத்த வாரம் ஏசுனாரை பார்க்க வரணும் இல்லையோ, இந்த மகாலட்சுமியை பார்க்க, இந்த மகராசியை பார்க்க நான் வருவேன் அப்படின்னு உங்களை பார்க்கறதுக்குன்னு என்ன செய்யும்? ஏன்னா அதுக்கு அப்படித்தான் சொல்ல தெரியும். ஏன்னா அது இன்னும் ரட்சிக்கப்படல. அல்லையில சொல்லுங்க. அப்பா நம்மளை அப்படித்தான் சொல்லும், இதை பார்க்கறதுக்காவது நான் வருவேன் அப்படின்னு வரும் பாருங்க, அமைக்கிடலாம். அல்லையில சொல்லுங்க. இது நம்ம என்ன செய்யறது, பிரசங்கம் முடிஞ்ச உடனே நம்ம தான் முத ஆளா நிக்கிறது லைன்ல. தோத்துறோம். எங்களுக்கு ஜெபம் விடுங்க, நாங்க போனோம். புதுசா வந்தாலும் பின்னாடி நிற்கும், அவங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை, அவங்களை யாரும் விசாரிக்கிறது இல்லை, அப்படி நிற்குமா? தோத்துறான். அது ஒரு வாரம் வந்து பார்க்கும், 2 வாரம் வந்து பார்க்கும், அப்புறம் என்ன செய்யாது, வராது. அதுலேயும் வேற நம்ம ஆவியில் நிரம்பி வர, அது காலை வேற நழுக்குன்னு மிதிச்சு போறோமா, அபிஷேகத்தில் நிரம்பி மட்டாருன்னு மிதிச்சிடுறது. தோத்துறோம். நம்ம அந்நிய வாசல கத்துவோம், அது ஐயோ ஐயோன்னு கத்துவோம். இதில் இந்த சத்தத்தில் வேற யாரு என்ன கத்துறான்னு நினைச்ச மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. சில டைம்லாம் நான் விசிட்டிங் போகும்போது கேட்பேன், ஏக்கா உங்களை பார்த்தேனே 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தீங்க, அதுக்கு பிறகு காணோம் அப்படின்னு கேட்டா அந்த அக்கா சொல்லுது ரொம்ப கூலா, இங்கே தான் பேய் சொல்லணும்னு அங்கே வந்தேன். அது சொல்லுதுங்க. தோத்துறேன். இங்கே தான் பேய் சொல்லணும்னு அங்கே வந்தேன்னு முடிச்சுக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கிறணுமா? அல்லையா சொல்லுங்க. அதை தாண்டி இன்னொன்று கேட்கும் பாருங்க. தோத்துறான். பாஸ்டர் நான் 2 வாரம் தான் வந்தேன், என்னாலேயும் சமாளிக்க முடியலையே. நீங்க எப்படி இவங்கெல்லாம் பல வருஷமா சமாளிக்கிறீங்கன்னு கேட்காத, வளரணும். அல்லையா சொல்லுங்க. ஆத்துமாக்களை பாதுகாக்க வேண்டிய உத்தரவு நமக்கு, உத்தரவாதம் நமக்கு. பக்கத்தில் இருக்கிற ஆத்துமா மேல உத்தரவாதம் நமக்கு. ஒரு எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினது, ராஜாத்தி ஆக்குனது அவளுக்காக மட்டும் இல்ல, ஆண்டவர் ஜனத்தை காக்கணும். அல்லையா சொல்லுங்க. 127 தேசத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான யூதர்களுக்கு வந்த அழிவை, பிளான் பண்ணி வச்சிருந்த அழிவை ஒரு எஸ்தர் தோத்திரம் மாற்றினாள். காரியம் மாறுதலாய், காரியம் மாறுதலாய். அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு சபையை காப்போம், சபையை காக்க இயக்கம், சபையை காக்க கட்சிகள், சபையை காக்க அரசியல்கள், அப்படிலாம் இன்னைக்கு நிறைய நடக்கு. அதெல்லாம் எந்த பைபிள் இருக்குன்னு தெரியல. அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆமேனா, சபையை தோத்துறான் எந்த அரசியல்வாதியும் காக்க முடியாது. என்னங்க பேச்ச காண? சபையை எந்த அதிகார வர்க்கமும் காக்க முடியாது. சபையை பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி அவர் சமூகத்தில் நிற்கிற பாரமுள்ள கூட்டமும் தான் சபையை காக்கும். அல்லையா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் நாம நிக்கிறத விட நமக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமானை அழிக்க ஆண்டவர் ஜனத்தை அநேக ஆயிரங்களை திருப்ப, சொல்லுங்க அந்த வார்த்தையை, அநேக ஆயிரங்களை திருப்ப. தோத்திரம். 8வது அதிகாரத்தில், ஆமா எஸ்தர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் கடைசி வசனம்,
தோத்திரம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் தோத்திரம் 127 தேசத்திலையும் தோத்திரம் ஒரு எஸ்தர் மூலமா, ஒரு மொர்தெகாய் மூலமா, இவர்கள் அறிவித்த அந்த ராஜாவின் விடுதலை செய்தி மூலமா 127 தேசத்திலும் அநேக ஆயிரங்கள் யூத மார்க்கத்தில் வந்து என்ன செய்தார்களாம்? அமைந்தார்கள். ஏன்னா இப்ப கட்டளை வேற மாதிரி ஆயிடுச்சு. யூதருடைய பகைஞர்கள் யூதரை அழிக்கணும்னு ஏற்கனவே, இப்போ யூதர்கள் யூதருடைய பகைஞர்களை என்ன செய்யலாம்? அழிக்கலாம். அப்ப 127 தேசத்திலையும் பார்க்குறான், நம்ம பிழைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, நம்ம ஜீவன் காக்கப்படணும்னா ஒரே வழிதான் இருக்கு. இந்த யெகோவா தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தோட நாமளும் சேர்ந்துடணும், இந்த யூத ஜனத்தோட நாமளும் சேர்ந்துடணும், இந்த யூத மார்க்கத்தோட நாமளும் சேர்ந்துடணும்னு 127 தேசத்திலும் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் கர்த்தர் பக்கமாக, யூத மார்க்கத்தின் பக்கமாக திருப்பப்பட்டார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை வச்சு பல ஆயிரங்களை கர்த்தர் ரட்சிக்க போறார். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கடைசி நாட்கள்ல உங்க மூலம் தேவ ராஜ்யத்தின் பக்கம், சபையின் பக்கம், ரட்சிப்பின் பக்கம் திருப்பப்பட போறாங்க. இந்த பட்டணமே கர்த்தரை ஆராதிக்கிற நாட்கள் வருகிறது. இந்த பட்டணத்தின் முழங்கால்கள் தேவனுக்கு முன்னால முடங்குகிற நாள் வருகிறது. சின்னவன் சிறியவன், நான் சபையிலே ரொம்ப சின்ன ஆளுங்க, நான் சபையிலே ரொம்ப சாதாரணமான ஆளுங்க அப்படின்னு உங்களை நீங்க தாழ்த்திக்கலாம். உங்களை ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நபராக கூட உங்களை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சின்னவன் எப்படி ஆவானா? சின்னவன் 1000 ஆவான். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? ஒரு வேலைக்கார பெண்மணிக்கு முன்னால நிக்கிறதுக்கு பலன் இல்லாதவன் தான் பேதுரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, மறுதலித்தான், சத்தியம் பண்ணா, சபிச்சான். ஆனா பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மேல் ஊற்றப்பட்ட போது கிட்டத்தட்ட அன்றைக்கு அந்த 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் அன்றைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். இப்படி எப்படின்னா 3000 மட்டும் அங்க வந்திருக்க மாட்டாங்க, அதை தாண்டின ஆயிரங்கள் கூட அங்க வந்திருப்பாங்க. அதுல அவன் வார்த்தையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டவங்க 3000 பேர். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டா 3000 இல்லை, அதை தாண்டி கூட அங்க வந்திருப்பாங்க. அப்படின்னா பல ஆயிரங்கள் அங்க வந்துச்சு. அந்த ஆயிரங்களுக்கு முன்னால நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவர்தான் மேசியா, அவர்தான் அனுப்பப்பட்டவர், அவர்தான் தேவகுமாரன், அவரை தேவன் மரித்தோல் இந்த உயிரோடு எழுப்பினார் என்று பிரசங்கிக்க பேதுரு அஞ்சவில்லை. ஒரு வேலைக்கார பெண்மணி கிட்ட பயந்தவனுக்கு இப்ப என்ன இல்லை? பயம் இல்லை. காரணம், அவன் மேல் இருந்த அபிஷேகம், அவனுக்குள் இருந்த அதிகாரம். அந்த அபிஷேகம் அவனை அதிகாரப்படுத்தியது. நம்மளை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைய பட்டிருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அது பரவசப்படுவதற்காக மட்டுமல்ல, அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு மட்டுமல்ல. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு காண்பிப்பதற்காக மட்டுமல்ல. தோத்திரம். பைபிள் சொல்லுது. தோத்திரம். ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம், தோத்திரம், டு preach the gospel. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கு தான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். the prominent need. தோத்திரம். இன்னைக்கு பிரதானமான தேவையே, தேவனுடைய பிரதானமான நோக்கமே சபை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அன்னைக்கு எஸ்தரும் மொர்தெகாயும் ஆமான் அழிஞ்ச உடனே தோத்திரம் அவங்க பண்ண பிளான் 8ஆம் அதிகாரத்தில் தோத்திரம் அகாஸ்வேர் ராஜாட்ட பேசுறாங்க. ஏற்கனவே தவறான செய்தி 127 தேசத்துக்கு போயிடுச்சு. அந்த நாள்ல யூதர்கள் எல்லாம் அழியணுங்கிற செய்தி. இப்போ அதை மாற்றி எழுதணும். தோத்திரம். விடுதலை செய்தி, ராஜாவின் செய்தி,
மாற்றப்பட்ட விடுதலையின் செய்தி ஜனங்களை போய் சேரணும். உடனே எழுதுகிறார்கள். தோத்திரம். அச்சரத்தில், எல்லா அச்சரத்திலும், எல்லா பாஷையிலும் எழுதுறாங்க. அஞ்சற்காரர் வசமாக அதை கொடுத்து அனுப்புறாங்க. 127 தேசத்திற்கும் அந்த செய்தி போய் சேருகிறது. கையை உயர்த்திராமேனா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் யூத மார்க்கத்தில் திருப்பப்பட்டார்கள். நீங்க அறிவிக்க ஆயத்தம்னா, நீங்க புறப்பட்டு போக ஆயத்தம்னா, நீங்க சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தம்னா, ஜனங்கள் மனம் திரும்ப ஆயத்தம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜனங்களை மனம் திரும்ப வைக்கிறவர் கர்த்தர். ஒரு வேலைக்கார பெண்மணி கிட்ட சொல்லும் போது பயந்தான் தான். இன்னைக்கு அதே மாதிரி பயந்து நின்றுருந்தான்னா 3000 பேர் மனம் திரும்ப வாய்ப்பு இல்லாம போயிருக்குமே. அடுத்து 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 5000 பேர் அடுத்த பிரசங்கத்துல விசுவாசிகளா ரட்சிக்கப்பட்டார்களே, விசுவாசம் உள்ளவர்களா மாறினார்களே, அதற்கு சாத்தியம் இல்லாம போயிருக்குமே. உங்களையும் பயன்படுத்த தேவன் விரும்புறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இது கடைசி காலம், இது அறுவடையின் காலம், இது ஆத்தும திரள தேவ சமூகத்தில் ஈர்க்கிற காலம், இழுக்கிற காலம், கற்பனை கட்டாத அறுவடையை நம்முடைய கண்கள் பார்க்க போகிற காலம். அதற்காகத்தான் உயர்வு. எஸ்தருக்கு உயர்வு. தோத்திரம். 1 ஆமானை அழிக்க, 2வது ஆண்டவர் ஜனத்தை காக்க, 3வது அநேக ஆயிரங்களை திருப்ப கர்த்தர் பக்கமாக. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும்னா, பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னா, வீடு கட்டணும்னா, தோத்திரம், கார் வாங்கணும்னா, இப்படி உலக பிரகாரமான நன்மைகள் நமக்கு இருக்கணும்னா இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய நோக்கம் அதை தாண்டி என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் கணவர் என்னோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வரணும், என் பிள்ளைங்க மனம் திரும்பணும், என் மருமக்க மனம் திரும்பணும், என் ஒட்டுமொத்த குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கணும், என் தெரு ஆராதிக்கணும், எனஜன பந்துக்கள் ஆராதிக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் என்ன ரட்சிச்சிருக்கிறாரு, என்னை அதிகாரப்படுத்தியிருக்கிறாரு, என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறாருங்கிற பாரத்தோட நீங்களும் நானும் செயல்பட்டா ஆயிரங்களை லட்சங்களை ரட்சிக்க திருப்ப கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் அடிக்கடி இந்த சாட்சியை சொல்லுவேன். எங்கள் அம்மா 1989ஆம் ஆண்டு சோத்திரம் மரண படுக்கையில் இருந்தாங்க. அல்சர் வியாதி முத்தி போய் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமாம், ஆப்ரேஷன் வரைக்கும் போயும் ஃபெயிலியர் ஆகி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். மறுநாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி சாயங்காலம் சொல்கிறார் 24 hours. காலையில் ஆம்புலன்ஸ் வச்சு எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கொண்டு போனோம். எங்கள் அப்பா தள்ள அடிச்சுட்டு அழுகிறார். அப்போ நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அழுகிறாரு, பயங்கர வேதனை. நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், நானும் என்னுடைய தம்பியும். அப்பா அம்மா மட்டும்தான் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அந்த நேரம் ஒரு 5:30 மணி இருக்குமா, 6 மணி இருக்குமா, ஒரு 2 பேர் ஆஸ்பத்திரி ஊழியம் செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. சுவிசேஷம் சொல்லி ஜோம் பண்ணுறவங்க வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் அழுகிறத பார்த்துட்டு, டாக்டர் அப்படி தான் சொல்லுவார், ஆனால் இயேசுநாதர் உயிர் உள்ளவர், அற்புதம் செய்வார், நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. விசுவாச வார்த்தைகளை சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாக்குள்ள ஒரு நம்பிக்கை. இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்களாம் படுத்துக்கிட்டே, ஆண்டவரே நீர் உயிருள்ள தெய்வமாக இருந்தா எனக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா நானும் என் கணவரும் என் 2 பிள்ளைகளும் உமக்கு சாட்சியாக அந்த உலகத்தில் வாழுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவங்க வேண்டியிருக்காங்க. ஒரு 12 மணி 1 மணி இருக்குமா, அவங்க நல்ல அரை தூக்கத்தில் இருந்திருக்காங்க, சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அப்போது இயேசுநாதர் வெள்ளை வஸ்திரம் தரித்து அவங்க கட்டிலுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. தலையில் கை வச்சு மகளே சுகமான அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். அவர் மறைஞ்சிட்டாரா. பரிபூர்ணமாக சுகமாயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய விசுவாசம். அந்த வாரம் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனால் துதி சங்கர் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார், மதுரையிலேருந்து. தோத்துறேன். ஆமாம், எங்கள் அப்பா அம்மா ரட்சிப்புக்கும் மதுரைக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. அல்லையில சொல்லுங்கள். அவர் மூலமாக ஆண்டவரை பற்றிக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் என் தம்பி ரட்சிக்கப்பட்டார். இப்போ எங்கள் அப்பாவும் பாஸ்டராக இருக்கிறாரு, தோத்திரம் ஊழியம் செய்கிறாரு. என் தம்பியும் பாஸ்டராக இருக்கிறாரு, ஊழியம் செய்கிறாரு. நானும் ஊர் சுற்றி பாஸ்டராக இருக்கிறேன், ஊராக ஊழியம் செய்கிறேன். தோத்திரம். எங்களுக்கு ஒரு 4 சபைகள் இருக்குது. தோத்திரம். எங்கள் மெயின் சர்ச்சுக்கே ஒரு 25 கிராமங்கள் இருந்தெல்லாம் மக்கள் வர்றாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா,
இன்னைக்கு என்னையும் பல இடங்களுக்கு தோத்திரம், பல பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துறாரு. எத்தனையோ ஆயிரங்கள் தோத்திரம் இன்னைக்கு கத்தர் பக்கம் திருப்பப்பட எங்கள் குடும்பத்தை கத்தர் காரணமாக வச்சிருந்தாலும் இந்த கிரெடிட் எல்லாம் அந்த 2 பேரை தான் போய் சேரும். எந்த 2 பேர்? அந்த ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு போனாங்களே அம்மா அப்பாவுக்கு, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க தெரியாது, அவங்க யார் எவர் தெரியாது. தோத்திரம், எந்த சர்ச்சிலேருந்து வந்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அதெல்லாம் கேட்க தெரியாதுல்ல. ஆரம்பம் அவங்க சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க ஜோமெண்ட்டு. அவங்க எந்த சர்ச்சை சார்ந்தவங்க, யார் எவங்க என்னன்னே தெரியாது. ஆனால் பரலோகத்தில் அவங்க பலன் மிகுதியாக இருக்கும். ஒருவேளை அவங்க ஜீவனோடு இருந்தால் கூட தோத்திரம் என்ன, அவங்க யூடியூப்லோட என் பிரசங்கத்தை கூட அவங்க கேட்கலாம். கேட்டால் கூட இவர் தான், இந்த பையன் கூட நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட்ட பையனான்னு கூட என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் பரலோகத்துக்கு தெரியும். அதனால் எதையும் சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களை பல ஆயிரங்களுக்கு அவர் பயன்படுத்துவார். வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. தோத்திரம், இதுக்கு பிறகா என்னை கத்தர் பயன்படுத்துவார்னு சொல்லாதீங்க. உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறதே, உங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறதே, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், உங்களை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறதே, உங்களை ரட்சிச்சிருக்கிறதே, உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறதே, உங்களை கொண்டு பல ஆயிரங்களை திருப்புறதுக்கு தான், பல ஆயிரங்களை கத்தர் பக்கம் ஈர்ப்பதற்கு தான். உங்க ஜெபத்தின் மூலமா, உங்க சுவிசேஷ ஊழியத்தின் மூலமா தோத்திரம் ஒரு ஊழியக்காரன் எழுப்பலாம். அந்த ஒரு ஊழியக்காரன் மூலமா பல ஆயிரங்களை, லட்சங்களை கத்தர் பக்கம் ஆண்டவர் திருப்பலாம். பரலோகத்தில் உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் சேரும். அவர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி உயர்த்த போறார்? 2 வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தோத்திரம், வஸ்தியை அகற்றி உயர்த்துவார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. வஸ்தியை அகற்றி உயர்த்துவார். வளர்க்கும் மொர்தெகாய் மூலம் உயர்த்துவார். சொல்லுங்க, வளர்க்கும் மொர்தெகாய் மூலம் உயர்த்துவார். 3வது, வசீகரிக்கும் கிருபைகளை தந்து உயர்த்துவார். சொல்லுங்க, வசீகரிக்கும் கிருபைகளை தந்து உயர்த்துவார். முதல்ல சொன்னேன், வஸ்தியை அகற்றி என்ன செய்வார்? உயர்த்துவார். அதை நம்ம 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் ஏற்கனவே படித்தோம். திரும்ப ஒருக்க நான் அதை படிக்கிறேன். 17 கடைசி பகுதி. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். ஆமேன் சொல்லுங்க. யார் ஸ்தானத்தில்? அப்ப ஏற்கனவே ஒரு ஆளு சிங்காசனத்தில் சீட்டில் இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய திட்டம் நடக்கணும். 127 தேசத்தில் இருக்கிற யூதர்கள் காக்கப்படணும். அநேக ஆயிரங்கள் யூத மார்க்கம் திரும்பணும். இது தேவ திட்டம். ஆனா சீட்ல வேற ஒரு நபர் இருக்கிறாங்க, வஸ்தின்னு ஒரு நபர். அந்த நபரை வச்சு தான் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு நபரை கொண்டு வரணும். அதற்கும் சாத்தியம் இல்லை. மனுஷ பிரகாரமா அதுக்கு சாத்தியம் இல்லை. 127 தேசத்துல ஒருத்தி ராஜாத்தியா இருக்கிறா, பொசுக்குன்னு எஸ்தரை கொண்டு வந்து அதில் உட்கார வைக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. தேவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். சத்தத்தை காண அவர் ராஜாக்களை தள்ளி. இப்ப நான் ஒரு ப்ராஃபஸி சொல்லவா? தோத்திரம், இது கடைசி காலம். கற்பனை கெட்டாத எழுப்புதல் வரப்போது. லட்சங்கள் தேவன் பக்கம் திரும்ப போது. சிலர் ஏற்கனவே சீட்டில் இருக்கிறாங்களாம். அவங்க மூலமா தேவத்திட்டம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லைங்கிறதுனால இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்குற உங்களை அந்த ஸ்தானத்தில், அந்த சீட்டில் உட்கார வைக்க போறாராம். உட்கார வைக்க போறார், ஸ்தானப்படுத்த போறார், அமர்த்த போறார். வஸ்தியை அகற்றி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமெனா. ஒரு சவுலை அகற்றி அந்த இடத்துல தாவீத கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 13 தோத்திரம் 21 22 வசனங்கள்ல படிக்கிறோம். தோத்திரம், அவர் அவனை தள்ளி, சவுல் ராஜாவா இராதபடிக்கு அவனை தள்ளி அந்த இடத்துல தாவீது என்ன செய்தாரா? உட்கார வச்சாரு. ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம், தேவனுக்கு சித்தமானதை செய்யறதுக்கு உங்களை சீட்ல உட்கார வைக்க போறார். சபையே சபையே சபையே, நீங்கள் அறிந்திராத ஒரு புதிய ஸ்தானம் உங்களுக்கு வருகிறது.
நீங்கள் நினைத்திராத ஒரு புதிய ஸ்தானம் உங்களுக்கு வருகிறது. இந்த பகல் தீர்க்க தரிசனமா தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு பர்டிகுலரா கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்க லிஸ்ட்ல இல்ல, அது நீங்க பிளான் பண்ணல, அதுக்காக நீங்க ஜெபிக்க கூட இல்ல, அதுக்காக நீங்க சோத்திர எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, சோத்திர ஓ மூலமா என்னுடைய பெரிய திட்டம் நிறைவேறுவதற்கு, எழுப்புதலின் திட்டம் நிறைவேறுவதற்கு சிலர் ஏற்கனவே உட்கார்ந்திருந்த அந்த சீட்டில் இருந்து அவர்களை அகற்றி அந்த சீட்ல இந்த பகல் நான் ஒன்ன அமர்த்த போறேன். ரிபாலா கராமா சகாதா ராகாதா லகாதா ராபாதா நாமா ராபா ரிபாதா ராகாத்து ராபாலா கதரா சந்து ராபா நாமா. ஏற்கனவே அங்க ஒரு வஸ்தி இருந்தா, ஏற்கனவே அங்க ஒரு சவுல் இருந்தான், தோத்துறான். அதை அகற்றி அந்த இடத்துல நான் ஒன்னு அமர்த்த போறேன். இல்லையா சொல்லுங்க. வஸ்தி அகற்றின விதத்தை நான் பலமுறை யோசித்து பார்ப்பேன். 127 தேசத்துக்கு ராஜாங்க அகாஸ்வேரு. அவன் எல்லா தேசங்கள் இருந்தும் பிரதானிகளை, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். நீங்கள் படிச்சிருப்பீங்க, எஸ்தர் புஸ்தகம் நீங்கள் படிச்சிருப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் பிரசங்கம் பண்ணுறேன். அல்லையா சொல்லுங்க. சரி, ஆமாம். அப்போது பயங்கரமான விருந்து போய்கிட்டு இருக்கு. அந்நேரம் போல் இவனுக்கு மனைவி ஞாபகம் வந்துடும். தோத்துறான், என் மனைவி ரொம்ப அழகானவ, அடாடாடாடாடா தோத்துறான், இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த அழகை நீங்கள் பார்க்கணும். அட கோமாளி, அல்லையா சொல்லுங்க. அந்த அழகை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆனால் நான் அவளை இங்கே அழைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் என்ன செய்ய போகிறேன்? நிறுத்த போகிறேன். நான் இயல்பாக கேட்குறேன், எந்த கோமாளியாவது இதை செய்வானா? தான் மனைவி அழகுனா இருந்துட்டு போட்டோம். அந்த அழகை எல்லா மனுஷனும் ஆம்பளையாலாம் உட்காந்துருக்காங்க, அத்தனை பேர். அவங்களுக்கு முன்னால் என் மனைவியை வர சொல்கிறேன், என் மனைவி இதுதான் காட்டுறது வேறங்க, என் மனைவி அழகுள்ளவா, அவளை நீங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அப்படி காட்டுறான்னா அவ வஸ்தி சிம்பிளாக சொன்னான், நான் வர முடியாது அப்படின்னு. நம்ம அதை வேறு மாதிரி உல்ட்டா பண்ணி திருப்பிட்டாங்க, தோத்துறான். அதாவது எப்படி, ராஜா இப்போ புருஷன் பேச்சு அவள் கேட்கலை, ஆனால அவள் ராசாத்தியாகவே இருக்கக்கூடாது, எல்லா வீட்லேயும் இதே மாதிரி கதையாகி போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, இது எல்லாத்தையும் பண்ண வச்சதே கர்த்தர் தான். அல்லையா சொல்லுங்க. அப்பா வஸ்தி பல நாள் நினச்சிருப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்? தோத்துறோம். அத்தனை பேருக்கு முன்னால் என் அழகாக காட்டணும்னு கூப்பிடுறாரு. நான் எனக்கு வெக்கமாக இருந்துச்சு, கூச்சமாக இருந்துச்சு. நான் ஒரு பெண்மணி, என் புருஷனுக்கு முன்னாடி வேணா நிற்பனே ஒழிய மற்ற மனுஷங்களுக்கு முன்னாடி எப்படி நிற்பேன்? அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன். என்னை போய் வஸ்தியார் அதுபடி தள்ளிட்டாரு. ஆகாசுவரவே பல முறை நினச்சிருப்பான். அவள் என்ன தப்பு பண்ணான்னு நாம் அவளை தள்ளுனோம். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு புரியவே மாட்டேங்க. அல்லையா சொல்லுங்க. அப்படின்னா 127 தேசத்துக்கு ராசா லூசா மார்ட்டான். அல்லையா சொல்லுங்க. அப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா? எஸ்தரை ராஜாத்தி ஆக்குறதுக்கு, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, அநேக ஆயிரங்களை தன் பக்கம் திருப்புறதுக்கு, 127 தேசத்திலையும் தன்னுடைய ஜனத்தை பாதுகாப்பதற்கு 127 தேசத்துக்கு ராசா லூசா மாறி இருப்பான்னா ஒத்த ராசா. உங்களுக்கு புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா பெரு சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. புரியல, அல்லையா சொல்லுங்க. 127 தேசத்துக்கு ராசாவே மாற முடியும்னா நீங்க ஆமீன் அடுத்த வாரம் சொல்லுவீங்களா? தோத்துறான். அல்லேலூயாவா. தேவன் செய்ய நினைத்தது இது எழுப்புதலின் காலம், இது எழுப்புதலின் நேரம். சபையை கொடுமுடியில உயர்த்த போறாரு, எஸ்தரை உயர்த்த போறாரு, நம்மை உயர்த்த போறாரு. சகல ஜாதிகளும் சபையை நோக்கி ஓடி வர போறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க. வஸ்தியை அகற்றி எஸ்தரை உயர்த்தினவர். அல்லேலூயா சொல்லுங்க. சவுலை அகற்றி தாவீதை உயர்த்தினவர். ஆமெனா. இதில் இன்னொரு பயம் நமக்கு இருக்கணும். என்ன பயம்னா, சவுலை அகற்ற அவரால் முடிஞ்சிச்சுன்னா என்ன பேச்ச காணும்? யாரோ ஒருத்தர் பொசிஷனை தோத்திரம் மாற்றி என் கையில் கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பொறுப்பில் உட்கார்ற நான் கவனமாக இருக்கணும்ல.
எஸ்தரு அல்லையா சொல்லுங்கப்பா. அப்புறம் நீ சொரு ஏசி ரூமு எனக்கு ஆண்டவர் கொடுத்தது அரண்மனை நான் அனுபவிப்பதற்காக என்ஜாய் கிருபை சோறு சாப்பாடு ரிசீவு இப்படின்னே இருந்தீங்கன்னா வசதியை தூக்கி போட்ட மாதிரி. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு பல விஷயங்கள்லாம் அப்படி மைண்டுக்கு போயிட்டுலாம் வரணும். அல்லையா சொல்லுங்க அப்போ. அப்படி இப்படி போகணும், இப்படி இப்படி வரணும். சோத்திரம். நிற்கிறவன் எவனும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, ரட்சிப்பை, உத்தரவாதத்தை காத்து கொள்ளுவது ரொம்ப முக்கியம். அல்லையா சொல்லுங்க. ரட்சிப்பு கூட இலவசமாக கிடைச்சிரும், கிருபையா கிடைச்சிரும், இரக்கம் தயவா கிடைச்சிரும். ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்வது நம்முடைய வஸ்தியை அகற்றி. ரெண்டாவது சொன்னேன், வளர்க்கும் மொர்தெகாய் மூலம் தோத்துறான் என்ன தருவாரா? உயர்வை தருவார். என்ன வளர்க்கும் மொர்தெகாய் மூலம்? எஸ்தரு அனாத பெண்ணு, ஆதரவில்லாத பெண்ணு, அப்பா அம்மா இல்லாத பெண்ணு, சிறுமையில் இருந்த பெண்ணு, சிறையிருப்பில் இருந்த பெண்ணு அப்படின்னு உடனே எஸ்தரை தூக்கி ராஜாத்தியா தேவன் என்ன செஞ்சிடல? உட்கார வச்சிடல. என்ன பேச காணும்? 127 தேசத்துக்கு ராஜாத்தியா உட்காரணும்னா எஸ்தர் வளரணும். 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அவன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அல்லையா சொல்லுங்க. 20ஆம் வசனம், அதே 2:20 படிக்கிறேன். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாயிடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு வளருகிற அனுபவம். வளர்ச்சி இல்லாத ஆளை, வளராத ஆளை உயர்வுல உட்கார வைக்க முடியாது. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ தோத்திரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேலை அனுப்பி அவனை ராஜாவாக்குனார் தான். தைலத்தை அவன் மேலே ஊற்றி ராஜா வாக்குனார் தான், அபிஷேகம் பண்ணார் தான். ஆனால் அதே அதிகாரத்தில் இல்லை அடுத்த அதிகாரத்தில் அவன் ராஜாவாயிரல. அம்மா தூங்குறா. அல்லையா சொல்லுங்க அப்போ. அல்லையா சொல்லுங்க. ஸ்டான்லி உன்னை கரெக்ட் பண்ணுறா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் அந்த ஸ்டான்லி. தோத்திரம். யாராவது தூங்குனாங்கன்னா என்னை தான் நான் சரி பண்ணிக்கிடுவேன். தோத்திரம். அவங்கள குத்த சொல்ல மாட்டேன். அவங்கள தூங்க வைக்கிற மாதிரி என் பிரசங்கம் இருக்க அப்படின்னு என்ன நான் சரி பண்ணிக்கிடுவேன். என்னை சரிப்படுத்துவதற்கு உதவி செய்த அம்மாவுக்கு நன்றி. அல்லையா சொல்லுங்க அப்போ. ஆமாம், இப்போ முழிச்சுக்கிட்டா அம்மா. அல்லையா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இருக்கிறீங்களா? தேசத்தையே திருப்பி வைக்கணுக்கிட்டு இருக்கேன். எப்படி தூங்கியா? தோத்திரம். வாழ்க வளமுடன். அல்லேலூயா. சரி கவனிங்க. இப்போ அம்மாட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவா? உன் பிரசங்கம் அவ்வளோ இனிமையாக இருந்தது, அதனால் எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு. அல்லேலூயா. சோத்திரங்க. நான் வயிற்றுச்சலோட பேசிகிட்டு இருக்கேன், இனிமையாக இருக்கா? தோத்திரம். ஆமான்னு அழியணும், தேசத்தில் எழுப்புதல் மலரணும். இந்தியாவில் என்னென்னமோ மலருதுன்னா என்னங்க பேச்சக்கான? இந்தியாவில் என்னென்னமோ மலருதுன்னா எழுப்புதல் மலருமா? எஸ்தர் எழும்புனா, எஸ்தர் தூங்குனா. சோத்திரா. அப்போ வளரணும். இருக்கிற அந்த நிலையிலேயே எஸ்தர் இருந்துட்டா அவளை நம்பி இவ்வளோ பெரிய உத்தரவாதத்தை கையில் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருந்துட்டா மட்டும் போதாது, அவன் போய் அரசல உட்கார்றதுக்கு. அதனால தான் 144 சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் படிக்கலாம், என் கைகளை என் விரல்களை போருக்கும் அதை எடுங்க, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு படிப்பிக்கிறார். தோத்திரம். உருவாக்குகிறார், வளர்க்கிறார். மொர்தெகாய் கிட்ட எஸ்தரை கொடுத்து வளர்க்கிறார். ஒருவேளை அப்பா அம்மா உசுரோட இருந்தா கூட எஸ்தரை அப்படி வளர்த்துருப்பாங்களான்னு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் அப்பா அம்மாவை எடுத்துட்டு யார் கையில் கொடுக்குறாரு? மொர்தெகாய்ல. நம்ம லைஃப்ல எதை அனுமதிச்சாலும் அதை நன்மைக்காகத்தான் அனுமதிப்பார். என்னை ஏன் இந்த சபையில் வச்சிருக்கிறார்? நன்மைக்கு. என்னை ஏன் இந்த மொர்தெகாய் கையில் கொடுத்துருக்கிறார்? கண்ணாடி போட்டிருக்கிறார் நம்ம மொர்தெகாய். அல்லையா சொல்லுங்க அப்போ. இந்த மொர்தெகாய் கையில் கொடுத்துருக்கிறார் நன்மைக்கு. அல்லையா சொல்லுங்க அப்போ. சொல்றது எதுக்கு புரியுது? ஆமேனா? அவன் யாரு? அவனை பற்றி அப்போ தான் பார்த்தோமே. ஆமான்லாம் பயப்பட மாட்டான்.
ஆமானுக்கு அஞ்ச மாட்டான், ஆமானுக்கு தலை வணங்க மாட்டான். அப்படின்னா அவன் யூதன். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் நிற்கிறவன், வசனத்தில் நிற்கிறவன், வார்த்தையில் நிற்கிறவன், சத்தியத்தில் நிற்கிறவன், வைராக்கியமானவன். அல்லையா சொல்லுங்க. அப்போ இப்ப கூட தோத்துறான். ஆமானும் அகாஸ்வேர் ராஜாவும் பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே 4 அதிகாரம் 1 வசனத்துல வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு அலறிக்கிட்டு துயர சத்தத்தோட அரண்மனைக்கு முன்னால வந்து நிக்கிறவன், ஜனத்துக்காக பாரம் உள்ளவன், தேசத்துக்காக பாரம் உள்ளவன். சொல்ல மாட்டீங்க? அழுகிறவன், உபவாசிக்கிறவன், மன்றாடுறவன். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் மொர்தெகாய். அந்த மொர்தெகாய் கிட்ட எஸ்தர் வளர்வது பாக்கியம். சத்தங்கானா அல்லேலூயாவா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த சபைக்காக, நமக்கு ஆண்டவர் கொடுத்த மொர்தெகாய்க்காக, நமக்கு கொடுத்த உபதேசங்களுக்காக, சத்தியத்துக்காக சோதரம். ஆகையால் வளரணும். சோதரம். அல்லேலூயாவா. வளரணும். நான் அப்போ சொன்ன பாருங்க, ரெட்ட பிள்ளைய பெற்றவளுக்கு என்ன பாடுன்னு தோத்துறான். காலத்தை பார்த்தா போதவர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவ வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் போதிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு எபிரேயர் 5:12 சொல்றாரு நிருபக்காரரு. இன்னும் சபை, அநேக சபைகளில் நான் பார்க்குறேன் தோத்துறோம் வளர்ச்சி. அதாவது அந்த விசுவாசத்தில், ஜபத்தில் தோத்துறோம் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியல. தோத்துறோம் இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசியும் சின்னதுக்கும் கோவிச்சுக்கிறது. தோத்துறோம் அவள் வந்தா நான் வரமாட்டேன் ஜபத்துக்கு, அந்த குடும்பம் வந்தா நான் வரமாட்டேன் ஊழியத்துக்கு, நாளைக்கு அந்த குடும்பம் பரலவும் வந்துடும், நீ அங்கேயும் வரமாட்டியா? என்ன பேச காணா? அல்லேலூயாவா. சபை கர்த்தருடையது சார். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? உங்களை பாதிக்கிற மாதிரி இதை சொல்லிட்டேன்னா, சபை கர்த்தருடையது. இங்க யாருக்காகவும் வரல, நம்மை அழைத்த கர்த்தருக்காக. சத்தியம் கேட்கும்போது சங்கடமாக தான் இருக்கும், ஆனால் வளர்றதுக்கு அதுதான் அவசியம். பாலை உண்கிறவர்களாக அல்ல, பலமான ஆகாரத்தை உண்கிறவர்களாக ஆவியிலே வளருவதற்கு. தோத்திரம். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். ஜெபத்தில் வளருவோம். வருஷத்துக்கு ஏற்ற வளர்ச்சி வேணும்ல. கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் நீச்சல் அளவு. ஆமாம், ஜெபத்தில் வளரணும், அந்நிய பாஷையில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை, அந்த அபிஷேகம் வந்தப்போ அந்த அந்நிய பாஷை தான். ரப்பப்பா பா. 20 வருஷம் கழிச்சும் ரப்பப்பா பா. அவர் சொல்லுவார் போப்பா போ. ஒரு அந்நிய பாஷையில் கூட ஒரு வளர்ச்சி இல்லையா? அது ஏதானா? இப்போ புள்ள எப்போ பேசும்? ஒரு 8 மாசத்துல, ஒரு வருஷத்தில் பேச ஆரம்பிக்குமா? என்ன பேசும்? அம்மா உப்பா இதுதான் புள்ள பேசும், வேற ஒன்றும் பேசாது. உடனே அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம், ஊரெல்லாம் போய் சொல்லிடுவா, என் புள்ள பேசிட்டு என்ன பேசிச்சு, உம்மா உப்பா. சரி சரி, சந்தோஷம் தான், சந்தோஷம், அது சந்தோஷம். ஆனா 20 வருஷம் கழிச்சு உம்மா உப்பா ஓங்கி உதட்டுல ஒரே குத்து, உன்னை கொண்டு விடுவேன். அம்மா சொல்லுவாளா இல்லையா? நல்ல தட்டுக்கணக்கில் திங்கிற உம்மா உப்பா துர்றான். என் மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்கு நீ வீட்டில். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ வீட்டுக்கு ஒரு நியாயம், சபைக்கு ஒரு நியாயமா? அந்நிய வாசம் அன்னைக்கு வந்த அன்னைக்கு ரப்பப்பா. அதே தானா 25 வருஷமும் வளரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தில், விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், வைராக்கியத்தில், ஊழியத்தில் வளரணும். வளரத்தான் தேவன் நமக்கு அடுத்தடுத்த ஸ்தானத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. மொர்தெகாய் அதையும் பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் ராஜாத்தி ஆகிறதுக்கு முன்னால எப்படி மொர்தெகாயின் சொற்கேட்டு வளர்ந்தாலோ, ராஜாத்தி ஆனதுக்கு பிறகும், அரண்மனைக்குள்ள வந்த பிறகும் அவன் சொற்கேட்டு போயாயோ.
அன்னைக்கு தான் வீட்டில் வச்சு சோத்து போட்ட அன்னைக்கு, நான் சின்ன பிள்ளையா இருந்த அன்னைக்கு அதை சொல்லி இதை சொல்லி மிரட்டி உருட்டி வளர்த்தேன்னா இப்போ நான் ராஜாத்தி ஆகிட்டேன், பொசிஷனுக்கு வந்துட்டேன். தோத்திரம். ஏன் இப்போமா நீ என்ன மிரட்டிட்டு இருக்கிற, உருட்டிட்டு இருக்கிற, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு எஸ்தர் அம்மா சொல்லலம்மா. இப்பெல்லாம் சர்ச்சில் இந்த ஆரம்ப காலம் பாஸ்டர் சொன்னா கேட்கறது அப்படி அப்படின்னு, அப்புறம் கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் வரங்கள், அப்படி ஊழியம், அப்படி ஒரு லெவலு அப்படி வளர்ந்துட்டா அதுக்கு பிறகு யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தோத்திரமே வித்தியாசமாயிடுது, ஸ்டைலு நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா, கொக்கு மாதிரி நடக்கிறது சில ஆள், கொக்கு மாதிரி ஸ்டைல. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஏன் வாய் ஒரு மாதிரி ஆயிட்டு அல்லையும் சொல்லுங்க. அப்பா இது என்னன்னு கேட்கேன், என்னன்னு கேட்கேன். நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் எனக்கு இன்னைக்கு வயசு 51ங்க. தோத்திரம். எங்க அப்பாவுக்கு வயசு 80ங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன 5 வயசு பையன் மாதிரி தான் பார்க்குறாங்க. எனக்கு அதில் சந்தோஷங்க. நீங்க என்னமோ ரொம்ப சோகமா ஆமேன்னு சொல்றீங்க. சொல்றது இல்லையா வீட்டில் பெத்தவங்க, ஏய் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு புள்ளதாண்டா அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்புறம் சபையிலேயே அப்படித்தான். நம்மளை வளர்க்க ஒரு ஆவிக்குரிய தகப்பா இருந்தா எப்பனாலும் அவர் வார்த்தையை கேட்கிற கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் பக்குவம் நமக்கு. இப்போ இன்னொன்று சொல்லட்டுமா? வளர்த்தவன் முர்தகாய் பேச்ச இவ கேட்டா, வந்தவன் அகாஸ்வேரு புருஷன், அகாஸ்வேரு இவ பேச்ச கேட்கான். ஹலோ, வளர்த்தவன் பேச்ச கேட்டா வந்தவன் பேச்ச கேட்பான். இல்லைன்னா வர்றவன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்றேன் இல்லை சொல்லுங்க. அப்பா இனிமே வர்றவன் வரப்போறவன், கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏற்கனவே வந்தவன், வளர்த்தவன் பேச்ச கேட்டா, வளர்க்கிறவன் பேச்ச கேட்டா வர்றவன் வந்தவன் உன் பேச்ச கேட்பான். 127 தேசத்துக்கு ராசா அவனே எஸ்தர் பேச்ச கேட்க முடியும்னா நம்ம வீட்டு ராசா கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். அல்லையே சொல்லுங்க. சிலர்லாம் இங்கே கம்ப்ளைண்ட்டு, மாஸ்டர் என் புருஷன் பேச்ச கேட்க மாட்டாரு, புள்ள பேச்ச கேட்க மாட்டேங்க, அது அடங்க மாட்டேங்க, இது அடங்க மாட்டேங்க அப்படின்னு. நீ அடங்குறியா அப்படின்னு ஆவியானவர் கேட்குறாரு. நான் இல்லை ப்ளீஸ் அல்லையா சொல்லுங்க. அப்பா ஆவியானவர், நீ கேட்குறியா? பலிபீடத்திலிருந்து வர்றத நீ கேட்குறியா? உன்னை வளர்க்கிற ஆவிக்குரிய தகப்பன் சொல்றத நீ கேட்குறியா? மனுஷன் எதை விதைக்கிறானோ. கடைசியா நான் முடிக்கிறேன். வஸ்தியை அகற்றி உயர்த்துவார், வளர்க்கும் மொர்தெகாயை தந்து உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா வசீகரிக்கும் கிருபைகளை தந்து உயர்த்துவார். ஏன் அப்படி சொல்றேன்னா, தோத்திரம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 17 ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். 15 கடைசி சொல்லுது. 15 கடைசி, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும், ராஜா கண்கள் எப்படி கிடைச்சதான் 17 சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும். நிறைய ஸ்திரீகள் அங்க இருந்தாங்க, ஆனா எல்லாரையும் ராஜா அழைக்கல. ராஜ சமூகத்துக்குள்ள எல்லாரும் போகவும் முடியல. யார் கண்கள்லையும் ராஜாவுக்கு யார் ராஜா கண்கள்ல மற்ற யாருக்கும் தயை கிடைக்கல, எஸ்தருக்கு மட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா கண்கள்ல மட்டும் இல்ல, எல்லார் கண்கள்லையும், அரண்மனையில் இருந்த எல்லார் கண்கள்லையும் வசீகரிக்கிற தோத்திரம், பிறரை வசீகரிக்கிற ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம மேல கர்த்தர் ஊற்ற விரும்புறாரு. 47ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் தோத்திரம், அவர் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவர். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல கடைசி நாட்கள்ல 10 பேர் பிடித்து கொண்டு உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் பின்னே வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க.
இதுவரைக்கும் எப்படியோ இன்னைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்ப போறாரு. நீங்க போய் நிற்கிற இடமெல்லாம் மனித கண்கள் உங்களுக்கு தயவு. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றேன் கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றேன் கேட்க மாட்டாங்க. நோ 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 நோ, இனி நீங்க சொன்னா யாரும் கேட்பாங்க. உங்க தெரு உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கும். எல்லார் கண்களிலும் கர்த்தர் உங்களுக்கு தயவு தருவார். அநேகரை வசீகரிக்கிற ஒரு பாத்திரமா உங்களை பயன்படுத்த போறாரு. இயேசுவின் மேல அந்த அபிஷேகம் இருந்தது, பவுலின் மேல இந்த அபிஷேகம் இருந்தது, பேதுருவின் மேல இந்த அபிஷேகம் இருந்தது. அவர்கள் போய் நின்ற இடமெல்லாம் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே ஜனங்கள் தேவன் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள், திருப்பப்பட்டார்கள். தோத்திரம். அப்படிப்பட்ட பாத்திரங்களா கருவிகளா இந்த கடைசி நாட்கள்ல உங்களை பயன்படுத்த போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒரு எஸ்தரா இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தம் என்றால், வளருவதற்கு அர்ப்பணிக்க, மொர்தெகாயின் கரத்திலே வளருவதற்கு அர்ப்பணிக்க. தோத்திரம். குறிப்பா தோத்திரம், இந்த எஸ்தரை அலங்காரப்படுத்தி அரண்மனைக்குள்ள அனுப்பும் போது அந்த ஸ்திரீகள் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கேட்பாங்களாம். அதை ஏகாய்ங்கிற மனுஷன் கொடுத்து அனுப்புவானா. ஆனா எஸ்தர் மட்டும் தோத்திரம், அந்த ஏகாய் தனக்கு என்ன நியமித்தானோ அதை மட்டுமே அல்லாமல் அதை தாண்டி வேற எதையுமே எஸ்தர் என்ன செய்யலையா, கேட்கல. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அகாஸ்வேருவுக்கு ஒரு மணவாட்டியாய் தோத்திரம் அந்த ஏகாய் என்கிறவன் எஸ்தரை ஆயத்தப்படுத்தினான். ஆட்டுக்குட்டியானவர் என்கிற மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியாய் நம்மை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் விருப்பம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதுக்கு என் வாழ்க்கையை பூரணமா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற எஸ்தர்கள் இந்த கடைசி நாட்கள்ல எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. மொர்தெகாய் கரத்துல சபையில வளரணும். தோத்திரம். ஆவியானவருக்கு தன்னை பரிபூரணமாக விட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட எஸ்தர்களாய் நீங்கள் எழும்பினால் இனி சிறுமை அல்ல, இனி சிங்காசனம். இனி கண்ணீர் அல்ல, இனி களி கூறுதல். கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயர்த்துகிறார். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்கள் குடும்பத்தை உயர்த்த விரும்புகிறார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறாரு. ஓ ஜீசஸ், நான் அநாதமாக இருக்கிறேனே, நான் அழுகையில் இருக்கிறேனே, என்னை யாரும் கண்டுக்கலையே, நான் ஆதரவு இல்லாமல் இருக்கிறேனே. சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க. நீங்கள் ஏற்கனவே தேவ திட்டத்தில் விலையேற பெற்ற பாத்திரங்கிறத மறந்துடாதீங்க. ஷாக்கா ராபா தாலா கபா ராபா. எஸ்தருக்கு தெரியாது 127 தேசத்துக்கு நான் ராஜாத்தியா வருவேன்னு அவளுக்கு தெரியாது. அவள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் அவள் வாழ்க்கையில கிரியை செய்த தேவன் உங்க வாழ்க்கைப்படி செய்ய போறாரு. எஸ் 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 ஹல்லேலூயா. நீங்க சிந்தித்திராத ஒரு சிங்காசனம் வருது, நீங்க நினைத்திராத ஒரு மேன்மை வருது, நீங்க ஜெபித்திராத ஒரு உயர்வு வருது. ஏன்னா அதை தேவன் ஏற்கனவே உங்களுக்காக அவருடைய உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார். ஆமானை அழிக்க உங்களுக்கு ஒரு உயர்வு, உங்களுக்கு ஒரு உயர்வு. தோத்திரம். ஆண்டவருடைய ஜனத்தை காக்க உங்களுக்கு ஒரு உயர்வு. ஆயிரக்கணக்கான ஜனத்தை தேவன் பக்கம் திருப்ப உங்களுக்கு ஒரு உயர்வு. இந்த பகல் அப்பா தருகிறார், அப்பா தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஜீசஸ், நீ உயர்வாய். உன்னை வாலாக்காமல் அவர் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். சபையை உயர்த்துகிற காலம், சபையை உயர்த்துகிற காலம். ஒரு சிறையிருப்பின் தேசத்துல, ஒரு சிறுமைப்பட்ட தேசத்துல தான் எஸ்தரை உயர்த்தினார். இன்னைக்கு சபை சிறுமைப்பட்டு கிடக்குது, சிறுபான்மை கூட்டம் என்று சொல்லுது. இந்த தேசத்துல தான் சபையை உயர்த்த போறார். உங்க பகைஞர்கள் கண்களுக்கு முன்னால, உங்களை ஏளனப்படுத்துறவங்க கண்களுக்கு முன்னால, அற்பமா பார்க்கிறவங்க கண்களுக்கு முன்னால உங்க தலையை உயர்த்துகிறார். அம்மா அம்மா, தாயே தகப்பனு, சகோதரா சகோதரி, தோத்திரம். ஒரு அபிஷேகம் உங்க மேல, தேவனுடைய வலக்கரம் உங்க மேல, பரலோகத்தின் திட்டம் உங்க மேல. எஸ் எஸ் எஸ். ரிபா லாகா தாரா காதா ராகா தானா. உங்க கிராமத்தை அழிக்க நினைக்கிற சத்துரு, பட்டணத்தை அழிக்க நினைக்கிற சத்துரு, ஆமான், உங்க மூலமா தாழ விழுவான். ஏமேன். ரிபா ரதேரே கனமா சக்கரா. அழிவான் அழிவான்.
ஓ ஜீசஸ், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, வாய்க்காது. இதுவரை கொக்கரித்தவன் இனி இல்லை, இனி ஆமான் இல்லை, இனி எகிப்தியன் இல்லை, இனி பார்வோன் இல்லை, இனி கோலியாத் இல்லை, இனி சத்துரு இல்லை, இனி நிந்தைகள் இல்லை. வெற்றி, வெற்றி. இந்த பகல் வெற்றியை தருகிறார். ஆமென். எதனால நீங்க கலங்குனீங்களோ, எதெல்லாம் உங்களை கலங்க வச்சிச்சோ, அது இன்னைக்கு முகங்குப்புற விழுது. வியாதியா, பலவீனமா, பிரச்சனையா, தேவையா, போராட்டமா, தோத்திரம், எது உங்களை கலங்க பண்ணுச்சு, எது அந்த ஆமான், தோத்திரம், அது எந்த ஆமானா இருந்தாலும் இந்த பகல் உங்களுக்கு முன்னால தாழ விழுகிறான். ஓ ஜீசஸ், உங்க மூலம் சபை வளர போகுது, சபை காக்கப்பட போகுது, உங்க குடும்பம் காக்கப்பட போகுது, சபையில உங்க பக்கத்தில் இருக்கிற ஆத்துமா உங்க மூலம் பலனடைய போகுது. ஆமென், 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 ஆமென். சாத்தான் அவங்கள தொட முடியாது, உங்க சபையில் இருக்கிற மற்றவங்களை தொட முடியாது, உங்க சகோதரனை தொட முடியாது, சகோதரியை தொட முடியாது. உங்களை பயன்படுத்த போறார், உங்களை பயன்படுத்த போறார், உங்க குடும்பத்துக்கு உங்களை பயன்படுத்த போறார். ஓ 127 தேசத்தில் இந்த யூதர்களுக்கு ஒரு எஸ்தரை பயன்படுத்தினார் இல்லையா? ஓ சபைகளுக்கு உங்களை பயன்படுத்த போறார். உங்க மூலம் அவங்க காக்கப்படுவாங்க, பலனடைவாங்க, எழும்புவாங்க, உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஜீசஸ் க்ளோரி. வஸ்தியை அகற்றி அந்த இடத்துல ஒன்று நான் வைக்க போறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் திட்டத்தை நிறைவேற்றும்படி ஒரு புதிய சிங்காசனத்தில், ஒரு புதிய பதவியில், ஒரு புதிய ஸ்தானத்தில் நான் உன்னை வைக்க போறேன். சவுலை அகற்றுறேன், சவுலை அகற்றுறேன், வஸ்தியை அகற்றுறேன், வஸ்தியை அகற்றுறேன். உனக்காக நான் எதையும் செய்வேன், உன்னை உயர்த்த நான் எதையும் செய்வேன், உன்னை மேன்மைப்படுத்த நான் எதையும் செய்வேன். அகாசுவேருவே, தோத்திரம், 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 தோத்திரம். மாற்றி அவனுடைய இருதயத்தின் சிந்தனைகளை மாற்றி, ஆமென், அந்த இடத்துல எஸ்தரை கொண்டு வந்து உட்கார வச்சார். ஓ ராகலதரனா. கொடுக்கப்பட்ட மொர்தெகாய்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை வளர்க்கிற மொர்தெகாய்க்காக, வளர்க்கிற சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை வளர்க்கிற மொர்தெகாய்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வளருவோம், 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 வளருவோம். கர்த்தர் நல்லவர், வசீகரிக்கிற கிருபை. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது கடைசி நாட்கள் அப்பா. நாங்கள் ஏதோ எளிமையில், குப்பையில், சிறுமையில் கிடக்க அழைக்கப்படலப்பா. இவங்களை உயர்த்தி ஒரு எஸ்தர் உபயோகிச்ச மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்த போறீங்க ஆண்டவரே. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வசனத்திற்கு தங்களை அர்ப்பணித்து நிற்க உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.